Good evening all of you. இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்தியன் பாலிட்டி ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சிலபஸில் க்ரியேட் ஆகிருக்கும். இது நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சாப்டர் பை சாப்டராக மூவ் பண்ண போகிறோம். அது நமக்கு நியர்லி 8 to 10% கொஷின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டியில் இருக்கும். இந்திய அரசியலமைப்பிலேருந்து 8லேருந்து 10% வினாக்கள் வந்து இடம்பெறும். இதில் நம்ம எந்த ஒரு கொஷினுமே மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அரௌண்ட் 60% கொஷின்ஸ் வந்து டேட்டா பேஸ்ட், தகவல்கள் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்கள் அடிப்படையில், அதாவது நவுன்ஸு நம்பர்ஸு இந்த மாதிரியான டேட்டாக்களின் அடிப்படையில் 60% கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் அகெயின் ரிமைனிங் 40% கொஷின்ஸ் வந்து தியரிட்டிக்கல் பேஸ், நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே அந்த 60% கொஷின்ஸை மேக்ஸிமம் கேண்டிடேட் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த புரிதலுக்குரிய ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது நம்ம டைஜஸ்ட் பண்ணக்கூடிய போர்ஷன், நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் எழுத முடியுங்கிற டாப்பிக்கில் நிறைய பேர் வீக்காக இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம முறையாக லேர்ன் பண்ணோன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இதில் ஒரு 10 கொஷின் கேட்க போகிறாங்க, 8 கொஷின் கேட்க போகிறாங்கன்னா 8க்கு 8 எடுக்கலாம், 10க்கு 10மே நம்ம எடுக்கலாம். ஐ கேன் அஷ்யூர் தட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து தட் இஸ் இந்திய வரலாறு பாடம் படிப்போம் இல்லையா, அதாவது மாடர்ன் இந்தியா படிப்பீங்க. அந்த மாடர்ன் இந்தியாவுக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கிங் ஏரியா. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இந்த 3 சப்ஜெக்டில் இருந்து, அதாவது 3 எப்படி ஒன்றோட ஒன்று கன்வெர்ஜ் ஆகிருக்கு, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் பின்னாடி நம்ம வந்து சில கான்செப்ட் சொல்லும்போது உடனே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இது புரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஒரு யூனிட் புரிஞ்சிருச்சுன்னா, தட் இஸ் இந்தியன் பாலிட்டியோட பேக்ரவுண்ட் டு த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய தோற்றம் அல்லது வரலாறு, இந்த டாபிக் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி மாடர்ன் இந்தியா இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். மாடர்ன் இந்தியாங்கிறது உங்களுக்கு சிலபஸில் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு மேலோட்டமாக கவர் பண்ணிப்போம். 1 or 2 கொஷின் சம்டைம்ஸ் அதிலேருந்து ரைஸ் பண்ணுவாங்க, பட் உங்களோட சிலபஸில் மாடர்ன் இந்தியா இல்லை. பட் வாட் எவர் இட் மே பி, நம்ம அதுக்கு ஒரு 4 to 6 hours ஒதுக்கி அதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம், பட் லேட்டர் பீரியடில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் வந்து நேராக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது கொஷின்ஸ் வருமா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது சப்ஜெக்ட்டு கன்வர்ஜென்ஸ் ஏரியா. இந்த ஏரியா இன்றைக்கி பார்க்க போகிறது முழுக்க முழுக்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த சப்ஜெக்டை ஈஸியாக பின்னாடி லேர்ன் பண்ணுறதுக்காக. எந்த சாப்டர் சொன்னாலும் உங்களுக்கு சுலபமாக புரியணும்னா திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ஓகே, இந்த யூனிட் இல்லாமல் கூட நம்ம சப்ஜெக்ட் லேர்ன் பண்ண முடியும். பட் அந்த 3 சப்ஜெக்ட்டும் கன்வெர்ஜ் ஆகிற ஏரியாங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு பேக்ரவுண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் மற்றும் வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பினுடைய தோற்றம் மற்றும் வரலாறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஏரியா மட்டும்தான். வி ஆர் நாட் கோயிங் இன் டு டெப்த் வித் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியாவில் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கல, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால மாடர்ன் இந்தியாவில் நம்ம எடுக்கிற டாப்பிக்கும் சரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் நம்ம சொல்ல போகிற சின்ன டாபிக்ஸும் சரி, ஒன்லி பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதனால் நீங்கள் அந்த இடத்துல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து ஏதாவது வருமானு இங்கே யோசிக்க வேணாம். ஐஎன்எம் பார்க்கும்போது அது தனியாக பார்த்துக்கலாம். சரியா, இது வந்து ஒன்லி பாலிட்டியோட பேக்ரவுண்ட். சரியா, எப்படி உருவாச்சு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஹவ் இட் வாஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்? இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்ன? இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சிக்கலாம். கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் மீன்ஸ் இட் இஸ் அ பேசிக் லா ஆஃப் அ லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து லீகல் டெர்மினாலஜிஸ் தேவையில்லை, சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ பேசிக் லா ஆஃப் அ லேண்ட், ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டம். அது என்ன அடிப்படை சட்டம்? அப்போ வேறு சில சட்டங்கள் இருக்கா அப்படின்னா, அடிப்படை சட்டம்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இயல்பான மனிதர்கள், இப்போ அவங்களுக்கு பிரின்சிபிள் இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் எப்போவுமே நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நேர்மைங்கிறது அவரோட பேசிக் பிரின்சிபிள். அப்போது எந்தெந்த விஷயத்தில் நேர்மையாக இருப்பார், எப்படி நேர்மையாக இருப்பாருங்கிறதுலாம் அவர் வாழ்க்கையில் அடிக்கடி கொள்கைகளை புதுசாக என்ன பண்ணிப்பார், கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போது அடிப்படை கொள்கை ஒன்று இருக்கும், அதை பேசிக்கில் வச்சுக்கிட்டு தான் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவர் கொண்டு போவார் இல்லையா. அதே மாதிரி தான்
ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டம் வந்து அடிப்படை குறிக்கோள்களை கொண்டது. அந்த குறிக்கோள்களை அடையும் விவரமான வழிமுறைகளை வேறு பலவிதமான சட்டங்களை ஏற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை தப்பு செஞ்சால் தண்டிக்கணும். ஓகே, மக்கள் இந்த மாதிரி தான் அரசியலில் போட்டி போடலாம், அரசியலில் போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்க இந்தந்த மாதிரி அதிகாரங்களை செயல்படுத்தலாம், இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. இப்படி மேலோட்டமாக சொல்கிறத வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை ஆட்சி செய்ய முடியுமானா முடியாது. அப்போது அதை ஆட்சி செய்வதற்கு பல்வேறு விவரமான சட்டங்கள் தேவை. அப்போ எல்லா நாட்டில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும், ஸோ ஆல் த லாஸ் கிரியேட்டட் இன் அ கண்ட்ரி பேசிக்கலி ஆன் த பேசிஸ் ஆஃப் அ பேசிக் லா, ஒரு நாட்டின் அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் தான். ஓகே, இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் எல்லா சட்டமும் உருவாக்கி இருப்பாங்க. இப்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், ஓகே, அன்டச்சபிலிட்டி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அப்போ தட் இஸ் பிசிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், இப்படி கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்குது. இந்த எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை விதி என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான். அப்போ ஒரு நாட்டின் அடிப்படை சட்ட தொகுப்பு எந்த அளவுக்கு தரமாக இருக்கோ அதிலிருந்து தான் மற்ற சட்டங்களும் தரமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஸ்டியூஷனை எப்படி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு இயங்குது அப்படின்னு நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டாக கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனை என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு இது போதும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் டு த கான்ஸ்டியூஷன். பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு இந்த அரசியல் அமைப்பு அப்படின்னாலே இந்த ஆட்சி முறைகளை நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் மோனார்கி தான் இருக்குது இல்லையா, மோனார்கி தான் இருந்தது. முடியாட்சி முறைன்னு சொல்லுவோம் இல்லையா. முடியாட்சி முறைன்னு என்ன அர்த்தம், அதாவது அரசாட்சி முறை. ஒரு அரசர் இருப்பார், அவர் இஷ்டப்படி ஆட்சி செய்வார். ஓகே, உதாரணத்துக்கு இந்தோனேஷியாவில் அசோகரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் அவங்க இஷ்டப்படி ஆட்சி செஞ்சவங்க தான். அசோகருக்கு சண்டை போட பிடிக்கல, அதனால அமைதி கொள்கையை நிலைநாட்டிக்கிட்டார். அப்போ படைகளை கலைச்சிட்டார். அப்போ பேரரசு, மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணமே அவரோட அமைதி கொள்கை தான். அமைதியான வழிமுறை இருக்கணும், தட் இஸ் அகிம்சை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவர் உணர்ந்த பிறகு அரசனுடைய கொள்கையை மக்கள் மீது அவர் திணிக்கிறார். சரியா, அப்போது அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்களும் இருப்பாங்க. அப்போ அவுரங்கசீப், அவருக்கு மியூசிக் பிடிக்காது, அப்போ மியூசிக்கை பேன் பண்ணுறார். நாட்டில் யாரும் மியூசிக்கை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குறார். எளிமையான வாழ்க்கை முறை தான் வாழணும் அப்படின்னு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். அப்போது எல்லா கட்டுப்பாடுகளும், அதாவது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி மக்களை இருக்க சொல்கிறார், அவருக்கு என்ன பிடிக்காதோ அதையே மக்கள் மீது திணிக்கிறது. இதுதான் முடியாட்சி முறையினுடைய தன்மை. அப்படி தான் இந்திய வரலாறு இருந்தது இல்லையா. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ என்ன சொல்கிறோம்னா நம்ம வி ஆர் ஃபாலோயிங் டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி முறையை பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா. அது என்ன டெமோக்ரஸி, மக்களே தங்களுக்குள் ஒருவரை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்து, ஓகே, மக்கள் தங்களுக்குள் ஒருவரை அவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவரையே வச்சு அவங்கள ஆட்சி பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசு, மக்களுக்கான அரசு. ஓகே, அப்போ யார் பண்ணுறது, மக்களில் ஒரு பிரதிநிதி தான் செய்கிறார். அப்போது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கம், அதை தான் இங்கே டெமோக்ரஸிங்கிற வேர்ட் நமக்கு புரிய வச்சுருக்கோம். இப்போது இந்திய வரலாறு அப்படின்னா நம்ம முகலாயர்கள் காலகட்டம் வரைக்கும் முடியாட்சி தானே இருந்தது. அப்போது இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கான்செப்டே இல்லை பாருங்கள். ஒரு அரசன் ஒரு அடிப்படை சட்டத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்யும் முறை வந்து பிரிட்டிஷ் எப்போ இந்தியாவுக்குள்ளே வராங்களோ அப்போ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்ஸ்டியூஷனுங்கிற செட்டப் கிடையாது. அப்போ அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கிலாந்தின் வருகை, அதாவது பிரிட்டிஷர்ஸோட வருகை இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்துச்சோ அதிலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். இதோட ஆரம்ப வரலாறு, அதாவது இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் தொடங்குறதே ஆங்கிலேயர்கள் வருகையிலிருந்து தான். ஓகே, அப்போ ஆங்கிலேயர்கள் எப்போ வராங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் கிடையாது. சரியா, நம்ம பார்க்குறதெல்லாம் பாலிட்டி ஆஸ்பெக்ட் மட்டும்தான். இந்த சென்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்போது கிழக்கிந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி 1600 டிசம்பரில் தான் முதல் முறையாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஓகே, முதல் முறையாக இந்தியாவுக்குள்ளே கிழக்கிந்திய கம்பெனி வராங்க. ஏன் வராங்க, இயல்பாக நமக்கு தெரியும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வருகை தந்தது முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, வாசனை திரவிய பொருட்கள், வாசனை திரவிய பொருட்களை விலைக்கு பெற்றுக்கொண்டு சென்று
அவங்க நாட்டில் பயன்படுத்துறதுக்காக. ஓகே, இது நீங்கள் இயல்பாக வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1500களில், அதாவது இந்த ஸ்பைஸ் ட்ரேடுங்கிறது முதல் முறையாக ஐரோப்பியர்கள் இப்போ தான் வந்து வாங்குறாங்களா, இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியும் நடந்தது. நம்ம வந்து சங்ககால வரலாறு படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ரோமானியர்கள், ஓகே, யவனர்கள்ங்கிற வார்த்தையை வச்சு நம்ம குறிப்பிடுவோம். கிரேக்கர்கள், ரோமானியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட வியாபாரம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம ஏற்கனவே இந்தியாவோடு ஐரோப்பிய நாடுகள் வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி அப்படின்னா, தட் இஸ் யூரோப்பியன்ஸுக்கு, ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை, சரியா, இது பொதுவான வார்த்தை. அதாவது யூகே, ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி உள்ளிட்ட பல நாடுகளை குறிப்பிடுற பொதுவான வார்த்தை. அப்போது இங்கிலாந்துலேருந்து வந்தாலும் சரி, ஸ்பெயின்லேருந்து வந்தாலும் சரி, இட்டாலியிலேருந்து வந்தாலும் சரி, போர்ச்சுகல்லேருந்து வந்தாலும் சரி, இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகள். இங்கேருந்து யார் வந்தாலும் நம்ம ஐரோப்பியர்கள் அப்படின்ற பொதுவான வார்த்தையில் சொல்லுவோம். அல்லது நமக்கு வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுனால மேற்கத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் எவர் இட் மே பி, ஐரோப்பியர்கள் இந்தியாவோடு வர்த்தகம் செய்யும்போது, அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக நம்ம நாட்டிலேருந்து எடுத்துக்கலாம். இந்தியாவிலேருந்து பொருட்களை அராப்ஸு வாங்கிக்கிட்டாங்க, அரேபியர்கள் வாங்கினாங்க. இவங்க யார் அராப்ஸு அப்படின்னா, இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈரான், ஈராக் பகுதியில் இருந்த நபர்களை நம்ம வடமேற்கு இந்திய பகுதி மற்றும் அதன் மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களை அரேபியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரேபியர்கள் தான் இந்தியாவிலேருந்து பொருளை வாங்கினவங்க. இங்கே இருக்கக்கூடிய வாசனை தருவிய பொருட்களை இங்கேருந்து அரேபியர்கள் வாங்குவாங்க. அரேபியர்கள் கிட்ட இருந்து பாரசீகர்கள் வாங்குவாங்க, பெர்ஷியன்ஸ். இந்தியாவிலிருந்து அரேபியர்களும், அரேபியர்கள் அவங்கள்ட்ட இருந்து பாரசீகர்களும், பாரசீகர்கள் கிட்ட இருந்து டர்க்ஸும், துருக்கியர்களும் வாங்குவாங்க. இவங்கள்ட்ட இருந்து தான் யூரோப்பியன்ஸ் வாங்கினாங்க, ஐரோப்பியர்கள். அப்போது ஏற்கனவே வியாபார நடவடிக்கைகள் மூவ் ஆச்சு, சரியா. அப்போது இப்படி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். தட் இஸ் இந்தியாவிலேருந்து அராப்ஸு, ஓகே, அடுத்து பெர்ஷியன்ஸு, அடுத்து டர்க்ஸு, துருக்கியர்கள், அதுக்கப்புறம் வெஸ்டர்னர்ஸ், யூரோப்பியன்ஸ். இப்படி வந்து நம்மக்கிட்ட இருந்து பொருளை அரேபியர்கள் வாங்கிப்பாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு பாரசீகர்களுக்கு விற்பனை செய்வாங்க. பாரசீகர்கள் அந்த பொருளுக்கு ஒரு லாபம் வச்சு துருக்கியர்கள் கிட்ட விற்பாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்வாங்க. அப்போ இப்படி தான் ட்ரேடு நடந்துகிட்டே இருந்தது. இந்த ட்ரேட் ரூட்டுனா நிலப்பகுதி வழியாக, நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நிலப்பகுதி வழியாக ஒரு கோடு போட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட்டை நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே தான் வந்து சேரும். அப்போது வெஸ்டர்ன் பகுதி வழியாக, அதாவது நார்த் வெஸ்டர்ன் ரூட் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்போ இப்படி தான் சங்க காலத்திலேருந்து வியாபாரம் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஓகே, அப்போது இயல்பாக நிலப்பகுதி வழியாக தொடர்ந்து வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. இப்போ இதுதான் நடந்துகிட்டே இருக்கே, அப்படியே கண்டினியூ ஆக வேண்டியது தானே அப்படின்னா, அரவுண்ட் 15th செஞ்சுரியில் 1480களில் துருக்கியர்கள் மற்றும் பாரசீகர்கள், இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய வணிக போட்டியாளர்கள். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்து இடைப்பட்ட பகுதியை தாண்டி கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியை கைப்பற்றி, இவங்க அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டது. நில வழியாக இருந்த பாதை மூடப்பட்டது. பாரசீகர்கள் இந்த பகுதியை கடந்து இங்கே வர முடியாது, துருக்கியர்கள் இங்கேருந்து அங்கே போக முடியாது. அப்போ இடையில் இருந்த பாதை மூடப்பட்டது. அப்போ துருக்கியர்கள் அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்தியாவிற்கு பொருட்களை இந்த வழியாக கொண்டுட்டு வந்துட்டு இருந்தவங்க அரவுண்டு 16th செஞ்சுரி வரைக்கும், 1590க்கு பிறகு சுத்தமாக இந்த க்ளோஸ் ஆகிடுச்சு. 1480 க்ளோஸ் ஆச்சு. ஒரு 100 ஆண்டுகள் வந்து சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு வந்தாலும் அதுக்கப்புறம் ஒன்றும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இந்த 100 ஆண்டுகளில் தான் கடுமைத்தன்மை, அதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமையில் வேறு வழி ஆல்டர்னேட் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போது அவங்களுக்கு கிடைச்சது தான் சீ ரூட்டு, அதாவது கடல் வழியாக இந்தியாவிற்கு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஐரோப்பியர்கள் மிக பெரும் முயற்சியில் ஈடுபட்டார்கள்.
அந்த 100 வருஷமும் இவங்க செஞ்சதெல்லாம் இந்த முயற்சிகள் தான். ஓகே, இந்த முயற்சியை அதிகபட்சமாக செஞ்சது ஐரோப்பிய நாடுகளில் போர்ச்சுகல் நாடு. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஹென்றி அப்படின்னு ஒரு கிங் இருந்தார். அவர் நிறைய கப்பல்களை செஞ்சு மாலுமிகளுக்கு கப்பல் ஓட்ட கற்றுக் கொடுத்து கப்பலை அவங்கள்ட்ட கொடுத்து இந்தியாவுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட 100 பேர் 200 பேரை கப்பலில் அனுப்பிக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து நிறைய கப்பல்களை அவங்க பயணம் செஞ்சு இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அதிகபட்சமாக ஈடுபட்ட ஒரு ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல். அப்போ மற்றவங்களாம் ஈடுபடலையானா நிறைய பேர் ஈடுபட்டாங்க, ஆனால் அதிகமாக ஈடுபட்ட நாடு போர்ச்சுகல். அப்போது போர்ச்சுகல், ஸ்பெயின் எல்லா நாடுகளுமே இந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. பட் வாட் எவர் இட் மே பி, இந்த ரூட்டு இது எல்லாமே ஓகே, இந்த பாதை கடல் வழி மார்க்கம் கண்டறியப்பட்டு இது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இங்கே நம்ம பாலிட்டி வியூக்கு தான் பார்க்குறோம். பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிறவர் நன்னம்பிக்கை முனைன்னு ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியை வந்து அடைவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வாஸ்கோடகாமா இங்கே வந்து சேர்ந்தார். ஸோ முழுமையாக ஐரோப்பிய நாடுகள்லேருந்து போர்ச்சுகல்லேருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியை அங்கேருந்து வந்து சேர்ந்த முதல் ஐரோப்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சி ரூட்டை கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்தவர் வாஸ்கோடகாமா அப்படின்னு படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படித்தது எல்லாமே இதோட தொடர்ச்சி தான், சரியா? அப்போது இந்த சி ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அதிலிருந்து இப்போ சி ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு, என்ன பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இவ்வளோ பேர் இடைத்தரகர்கள் இருந்தாங்க இல்லையா? அப்போது 1:180 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ₹1 இந்தியாவில் பொருள் வாங்கப்பட்டு ₹180 ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. அப்போ ₹1 இங்கே மிளகு வாங்கிட்டு போனாங்கன்னா ₹180 எங்கே சேல் ஆகுது? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சேல் ஆகுது. அப்போது இவ்வளோ அதிகமான லாபம் இருக்கிறதுனால ஐரோப்பிய நாடுகள் யார் முதல்ல வழியை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க அந்த வழியை சீக்ரெட்டாகவே வச்சுருந்து தொடர்ந்து இந்த வியாபார நன்மையை பெறும் பொருட்டு அதில் ஈடுபடுறாங்க. அதில் மிக பெரும் வெற்றியை பெற்ற ஒரு நாடு அப்படின்னா போர்ச்சுகல், ஸ்பெயின். போர்ச்சுகல் ஃபஸ்ட்டு முக்கியமான நாடு. போர்ச்சுகலோட இன்றைய வளர்ச்சி கூட இன்னைக்கு போர்ச்சுகலில் என்ன எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கோ இதனுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சீரூட்டை கண்டுபிடிச்சி ஒரு 75 வருஷம் இந்த சீரூட்டை அவங்க ரகசியமாக வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பாதையை யாருக்கும் தெரியாமல், அதான் ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க, நீலக்கடல் கொள்கை அப்படின்வாங்க. அல்மெய்டா அப்படிங்கிறவர் கொண்டு வந்த கொள்கை. அது என்ன அப்படி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது கடல் என்னோடதுன்னு சொல்வார். ப்ளூ கலரில் இருக்கிற தண்ணி வந்து போர்ச்சுகல் நாட்டோடது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த கடலுக்குள்ளே வேறு யாராவது கப்பல் விடணும்னா போர்ச்சுகல் நாட்டினுடைய அனுமதி தேவை அப்படிங்கிற அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திய ஒரு நீர்வழிப்பாதையாக இருந்துச்சு. வாட் எவர் இட் மே பி, கடைசியில் போர்ச்சுகலுக்கு பிறகு ஒவ்வொரு நாடும் அந்த வழியை கண்டுபிடிச்சி எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. அப்படியும் நிறைய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் 1 by 1 வந்தாங்க. மாடர்ன் இந்தியாவில் யார் வந்தாங்க, என்ன கம்பெனி அமைச்சாங்க, எது பேஸாக இருந்தது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்தியன் பாலிட்டி வியூவில் அப்படி வந்த ஒரு நாடு தான் யூகே. ஓகே, இங்கிலாந்து. அப்போது அவங்களும் எதுக்காக தான் வந்திருப்பாங்க, இந்தியாவில் பொருளை வாங்கி எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் பிற ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்வதுக்கும் வர்றாங்க. ஸ்பைஸ் ட்ரேட். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா வாசனை திரவிய பொருட்கள். ஓகே, அந்த வாசனை திரவிய பொருட்கள் வந்து ஜியோகிராஃபியில் நீங்கள் டெம்பரேட் ஜோனில் மட்டும்தான் வரும். மித வெப்ப மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வளரும். அப்போ இந்த டெம்பரேட் ஜோன் ரீஜனில் ஆப்பிரிக்காவும் அந்த கிழக்கிந்திய பகுதிகளும், அதாவது இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா இது மட்டும் தான் வரும். அந்த மிட் பேண்ட் குளோப் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு மிட் பேண்ட் எடுத்திங்கன்னா அதான் டெம்பரேட் ஜோன். இந்த ஜோனில் ஆப்பிரிக்கா அப்போ அதிகமான வளர்ச்சி அடையாத, அதிகமாக மக்கள் குடியேற்றம் நடைபெறாத ஒரு பகுதி. அதனால் ஆப்பிரிக்காவில் விளைச்சலே கிடையாது. ஏன்னா மக்கள் குடியேற்றமே ரொம்ப லேட்டாக நடந்தது. அங்கே வெறும் ஃபாரஸ்ட் ஏரியா. அப்போது டெம்பரேட் ஜோனில் பொருள் விளைவிக்கக்கூடிய பகுதியாக இருந்தது பெருமளவு நிலப்பகுதி வந்து இந்தியா தான், இந்தியாவும் இந்தோனேஷியாவும். அப்போ இந்த பகுதியில் நிறைய பொருள் இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கு வராங்க. ஓகே, அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிக நடவடிக்கையில் 1600 இந்தியாவுக்கு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வராங்கன்னு கேட்பாங்க. இவங்க வர்றாங்க இல்லையா, உண்மையாக சொல்லணுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், கப்பல்களை பயன்படுத்தி நிறைய நாடுகளை, அதாவது இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்காக செய்த முயற்சிகளில் சுமார் 70 புதிய நாடுகள் கண்டறியப்பட்டன. ஓகே, தப்பாக கண்டுபிடிச்ச ஒரு நாடு தான் யூஎஸ்ஏ, இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ, அமெரிக்கா உட்பட. அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸை பார்த்துட்டு, செவ்விந்தியர்களை பார்த்துட்டு இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது என்னது, இந்தியா கிடையாது, அமெரிக்கா. அப்போது தவறான முறையில்
நிறைய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனாலும் இது எல்லாமே எதோட முயற்சியினால் நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவை கண்டறியும் முயற்சியில் தான் நடந்தது. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்தவர் வாஸ்கோ ட காமா. ஓகே, அப்போ வாஸ்கோ ட காமா வந்ததுலேருந்து நம்ம முழுசாக ரூட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 75 வருஷம் அவங்க, அதாவது போர்ச்சுகல் வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா தான் பிற நாடுகள் வந்தாங்க. அதனால தான் நம்ம 1600 ரேஞ்சில் தான் ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க. ஓகே, அப்போ இவங்க வந்த பிறகு, ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த பிறகு, ஆங்கிலேயர்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிற்காலத்தில் கடல் வழி மார்க்கம் கண்டறிந்த பிறகு கடல் படையில் அதிக கவனம் செலுத்தினாங்க. கப்பல்கள்லையும் கப்பலில் போர் வீரர்களை வைத்திருக்கிறதுக்கும் அதிகமான கவனம் செலுத்தினாங்க. அதனால் பிற்காலத்தில் கடற்படையில் வலிமை கொண்ட ஒரு நாடாக யூகே மாறியது, இங்கிலாந்து மாறியது. அப்போ இங்கிலாந்தின் கடல் வலிமையை கொண்டு எல்லா நாடுகளையும் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நியர்லி 60 to 65 கண்ட்ரீஸ் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஓகே, இரண்டாம் உலக போர் நடக்கும்போது உலகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 190 நாடுகளில் 60லேருந்து 65 நாடுகள் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ 60லேருந்து 65 நாடுகள் அவங்க தான் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற பர்மா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஓகே, நேபாள், ஸ்ரீலங்கா எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. இப்போ எல்லா நாடுகளையும் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்களா? இப்போ எல்லா நாடுகளையும், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனியை அமைச்சு கொடுத்து இங்கே ட்ரேடிங்காக அனுப்புகிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டையும் பகுதிகளையும் பிடிக்கிறாங்க இல்லையா? அப்படி பிடிக்கும்போது யாரை பொறுப்பாளராக நியமிக்கிறாங்களோ, அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக இங்கிலாந்து அரசு யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க சில நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பகுதி தன்னோடது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இஷ்டத்துக்கு ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளை தடுப்பதற்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிறவர ஒரு ஏரியாவுக்கு தலைவராக அந்த அரசு, இங்கிலாந்து பேரரசை நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு இவ்வளோ தான் பவர் இருக்குது, இதுக்கு மேலே அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு டீட்டெயில்டாக எழுதி ஒரு சிறிய சட்டத்தை இயற்றி, அதாவது சாசனம்னு சொல்கிறோம், அந்த சட்டத்தை இயற்றி எக்ஸுக்கிட்ட கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கும் அறிவிச்சிருவாங்க. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு மக்களுக்கும் தெரியும், எக்ஸுக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அப்போது அவர் அந்த தன்னோட அதிகாரங்களை மீறி செயல்படுத்தினால் அதை மக்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலையை உருவாக்குறாங்க. அதே மாதிரி அவர் தன்னிச்சை அதிகாரங்களை பயன்படுத்துறதையும் தடுக்கிறாங்க. இதுக்காக தான் ஒவ்வொரு பகுதிக்கும் என்று தனித்தனி சட்டங்களை இயற்றி அந்த பகுதிகளை தன்னுடைய பொறுப்பிலேயே வச்சுக்கிறதுக்காக இங்கிலாந்து கண்டுபிடிச்ச ஒரு ட்ரிக் இது. அந்த சட்டங்களின் தொகுப்பு தான் பிற்காலத்தில் நமக்கு இந்திய அரசியலமைப்பாக மாறுது, வேற ஒன்றும் இல்லை. அப்போது சின்ன சின்ன சட்டமாக அவங்க போட்டிருப்பாங்க, அதை தான் நம்ம லேட்டர் பீரியடில் கம்பைல் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போது இந்த சட்டங்கள் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அந்த ஏரியாவை தான் கண்ட்ரோலில் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நம்ம இதை ஃபேஸாக சொல்லலாம். ஓகே, 1600லேருந்து 1757 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ், முதல் காலகட்டம். அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை மட்டும் செஞ்சாங்க. ஓகே, வணிக நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட்ட காலம் இது. இங்கேருந்து பொருளை வாங்குவாங்க, அங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதில் 2-3 விஷயம் இருக்கும். அதை மாடர்ன் இந்தியாவில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல்களில் எடுத்துகிட்டு வந்து பொருளை, அதாவது கப்பலை காலியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கி எடுத்துகிட்டு போகணும். கப்பலில் வர போக ரெண்டுத்துக்கும் ரெண்ட் சேம் தான், அதனால் காலியாக எதுக்கு கொண்டு வரணும்னு அங்கே இருக்கக்கூடிய பொருளை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வெக்கேட் பண்ணி வச்சுட்டு குடோனில் பொருளை வச்சுட்டு இங்கே காசு கொடுத்துட்டு மற்ற பொருளை வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? இதுதான் பிளான். அப்போது வரும்போதும் பொருள் வரும், இங்கேருந்து போகும்போதும் பொருள் போகும். அப்போ நம்ம மேற்கத்திய நாடுகளின் பொருட்களை வாங்கிறதும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற பொருளை வாங்கி எடுத்துகிட்டு போகிறதும் அப்படின்னு மாற ஆரம்பிச்சது. ஸோ வாட் எவர் இட் மே பி, முதல் காலகட்டத்தில் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நடந்தது. சரியா? வேற ஒன்றும் இல்லை. இது நமக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. இது ஃபஸ்ட்டு ஃபேஸு. ஓகே, இந்த ஃபேஸை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போர். பிளாசி போர். ஓகே, பிளாசி, பெங்காலில் இருக்கக்கூடிய பிளாசிங்கிற கிராமத்தில் ஒரு போர் நடைபெற்றது. அதாவது வங்காளத்தின் அரசனாக இருந்த நபருக்கும், ஓகே, ஹிஸ்ட்ரியில் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இங்கே நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே நான் தர விரும்பலை. அப்போது வங்காளத்தில் அரசனாக இருந்த நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு
ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது. சரியா? இப்போ இங்கே ஆங்கிலேயர்கள் நம்ம சொல்கிறது யார் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. சரியா? வேற ஒன்றும் இல்லை, இந்த கிழக்கு இந்திய கம்பெனி வியாபாரம் நடத்துறதுக்காக இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த குழு. அப்போ இந்த குழுவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நவாபுக்கும் இடையில் முதல் முறையாக ஒரு போர் நடந்துச்சு. இந்த போரில் கிழக்கிந்திய கம்பெனி அல்லது ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போது முதல் முறையாக அரசியல் நிகழ்ச்சியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டது அப்படின்னா இந்த பிளாசி போரில் தான். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அப்போது இந்தியாவில் அரசியல் நடவடிக்கைகளில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டது முதல்ல இதில் தான். மேலும் இந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள். ஸோ இந்த கம்பெனி ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் மட்டுமே ஈடுபட்டுச்சுங்கிறது 1757ஓட முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து 1757 அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுலேருந்து சும்மா மேலோட்டமாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்களே தவிர ஒட்டு மொத்தமாக தீர்க்கமாக இந்த பகுதிகளை பிடிச்சு ஆட்சி செய்யணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இல்லை. ஓகே, அதாவது அரசியல் நடவடிக்கைகளில் இவங்களோட தலையிட்டு அதிலிருந்து ஏதாவது பணம் எடுத்துக்கலாம், லாபம் பார்க்கலாம், அது மட்டும் தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. இந்திய பகுதிகளை கைப்பற்றி நம்ம ஆட்சி செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஓகே, அப்போது 1757 1858 வரைக்கும் ஓகே, இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் ரீதியாக அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பீரியடை கம்பெனிக்கு இந்தியாவில் நடக்கிற அரசியல் மேலே ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது. ஆனால் இந்திய பகுதிகளை ஆட்சி செய்கிற அளவுக்கு அவங்க டாமினண்ட்டாக எதுவும் யோசிக்கல, அதை விரும்பவும் இல்லை. சரியா? அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதனால இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பகுதியில் ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அரசனாக்குறதுக்கு தன் படைகளை உதவி செய்கிறதுக்கு கொடுக்கறது, அந்த படை உதவிக்காக ஒரு பெருந்தொகையை பெற்றுக்கொள்வது, அல்லது ஒரு பகுதியை பிடிச்சிட்டு அரசாட்சி செய்யக்கூடிய உரிமையை சேல் பண்ணுறது. யார் ராஜாவாக்கணுமோ ஏலம் விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவின் பிரதமர் பதவி, அதிகபட்ச பதவியை அது அதிகபட்ச அமௌண்ட்டுக்கு யார் கேட்குறீங்களோ கேட்கலாம். யார் அதிகமான தொகை கேட்குறாங்களோ என்ன பண்ணிடுவாங்க, ஏலம் விட்டுருவாங்க. சரியா? இதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் நடந்தது. அப்போது நேரடியாக ஆட்சி செய்யும் நடவடிக்கைகளில் ஆங்கிலேயர்கள் ஈடுபடலை, பட் அவங்க பொலிட்டிக்கலாக இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இதுதான் செகண்ட் ஃபேஸ். தேர்ட் ஃபேஸுங்கிறது 1858 1947 வரைக்கும் மூன்றாவது காலகட்டம். இது என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய அரசியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை நேரடியாக இங்கிலாந்து தன் கீழ் எடுத்துக்கொண்டது. தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ உண்மையிலேயே இந்தியா இங்கிலாந்தின் நேரடி ஆதிக்கத்தில் மூன்றாவது காலகட்டத்தில் தான் இருக்குது. 1858 1947 வரைக்கும் தான் அவங்க நேரடி ஆதிக்கத்துக்கு கீழே வராங்க. ஸோ இந்தியா நேரடியாக இங்கிலாந்தின் ஆதிக்கத்துக்கு போகிறது இந்த ஜஸ்ட் ஒரு நியர்லி 100 இயர்ஸ். ஓகே, நாட் இன் ஹண்ட்ரட்ஸ் கூட கிடையாது இல்லையா. 1858 1947 வரைக்கும் தான் இங்கிலாந்தின் நேரடி ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஆங்கிலேயர்களுடைய ஏஜென்ட்ஸ்னு நம்ம சொல்லலாமா, அவங்களுடைய அனுமதி பெற்ற ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே இருந்தோம். சரியா? அப்போது இந்த மூணு ஃபேஸில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அரசியல் அமைப்பு அப்படின்னா அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கறது. நமக்கு எவ்வளோ அதிகாரங்கள் கொடுத்தாங்க, நாம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணோம், நமக்கு அதோட முக்கியத்துவம் எப்படி புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃபேஸ் உணர்த்துச்சு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய வளர்ச்சியும் இந்த 3 கட்டங்களின் மாற்றமும் நமக்கு எதை உணர்த்துச்சுன்னா, நமக்கு அதிகாரங்கள் இருந்தால் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுச்சு. ஸோ மாடர்ன் இந்தியாவில் இந்த 3 ஃபேஸை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் இங்கே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது டைரெக்டாக நம்ம டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்த காலம், நேரடி ஆதிக்கத்தின் கீழாக இங்கிலாந்தின் நேரடி ஆதிக்கத்தின் கீழாக இருந்த காலம். இது ஃபஸ்ட்டு ரீசன். சரியா? முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் டு த கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே எப்படி வந்தது, அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு ஓவராலாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்போ தான் புரியும். இப்போ நம்ம தேர்ட் ஃபேஸ்க்கு வரோம். 1858 1947 அப்படின்னு சொன்னோமா, அது மாடர்ன் இந்தியாவில் அதானே சொன்னோம். இந்த தேர்ட் ஃபேஸில் தான்
அரசியலமைப்பின் வளர்ச்சி நடவடிக்கைகள் எல்லாமே இங்கே தான் நடந்தது. அதனால் நம்ம இங்கே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஃபேஸும் மாடர்ன் இந்தியா. நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் இந்தியா இங்கே இருக்குது. பட்டு இந்தியன் பாலிட்டிக் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவோம், முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவோம், இந்திய பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், இந்திய பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்று தான். சிப்பாய் மியூட்டினி அல்லது சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போர். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய சில நடவடிக்கைகளை மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்ன, 1773ஆம் ஆண்டு ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். நான் அதுக்கு முன்னாடி 1600 ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 இந்தியாவுக்கு வந்துச்சு. அப்படி வந்த இந்த கம்பெனியில் இங்கிலாந்தினுடைய பேரரசி அவங்களோட ஷேரு, அவங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டு தான் அதிகம். ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பங்குதாரர்கள் இணைந்து அந்த கம்பெனியில் பணம் போட்டு இந்தியாவுக்கு வியாபாரம் செய்கிறதுக்காக அனுப்புவாங்க. அதில் பெரும்பாலும் பணம் செலுத்திய நபர் இங்கிலாந்தின் பேரரசி. அப்போ அவங்க தான் அவங்களுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க தான் இந்த கம்பெனி இந்தியாவிலன்னு கொடுக்கல, கிழக்கு திசை நாடுகளில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியா, இலங்கை எல்லா பகுதிகளுக்கும் ஒரே பர்மிஷன் தான். அப்படி 15 ஆண்டுகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு முதல் அனுமதி கொடுத்தாங்க. 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 15 ஆண்டுகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி பெற்று வந்தது. எவ்ரி 15 இயர்ஸ் இந்த லைசன்ஸை அவங்க ரினியூ பண்ணிக்கிட்டே வருவாங்க. 1600 1773 வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக ரெனுவல் ஆகிட்டே வந்திருக்கும். 1773 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்கிறதுக்கு பதிலாக 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு மாற்றிருப்பாங்க. ஓகே, இதான். ஸோ சிம்பிளாக இது லைசன்ஸ் ரெனுவல் பீரியடுன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. 1600 1773 வரைக்கும் இப்படி தான் இருந்தது. எவ்ரி 15 இயர்ஸ் ஒன்ஸ் அவங்க ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ரினுவல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா இங்கிலாந்தின் பேரரசி தான். இந்த 1773 20 இயர்ஸ் ஒன்ஸ் ரினுவல் பண்ணுவாங்க. 1793, 1813, 1833, 1853 இந்த 5மே 1773, 1793, 1813, 1833, 53 மொத்தம் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக ரினுவல் பண்ணியிருக்காங்களா. 5 முறை அந்த ரினுவல் நடந்திருக்கும். இந்த 5த்துக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது எல்லாமே சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புக்கில் படிக்கும்போது இப்படி தான் போட்டிருப்பாங்க, சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டங்கள். பட்டய சட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியின் ஆணைகள் அப்படின்னு அர்த்தம். அரசி இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனுவல் பண்ணும்போது இங்கிலாந்து பாராளுமன்றம் அதை ரெனுவல் தட் இஸ் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 1773 இங்கிலாந்து அரசி அப்ரூவ் பண்ணும். அப்போ பாராளுமன்றம் அப்ரூவ் பண்ணால் அந்த சட்டத்துக்கு பேர் சார்ட்டர் ஆக்ட். ஓகே, ஸோ சிம்பிளி லைசன்ஸ் ரெனுவல் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாமா. இந்த 5மே பட்டய சட்டங்கள் தான். அப்போ நம்ம பேர் வேறு வச்சுருக்கலாம். அது எவ்ரி 20 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். இது ஒவ்வொரு சட்டமும் என்னென்ன பண்ணுச்சு, என்ன டீட்டெயிலுங்கிறத நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. அதாவது மாடர்ன் இந்தியாவில் நம்ம பார்ப்போம். சரியா, இங்கே அது வேணாம். அப்போது சார்ட்டர் ஆக்ட்டுங்கிற வேர்டை நம்ம எங்கேயாவது பயன்படுத்தினா இதுக்குள்ளேருந்து வரக்கூடியதுன்னு புரிஞ்சால் போதும். இப்போ இந்த 5 சட்டங்களுக்கு பிறகு தான் தேர்ட் ஃபேஸ் வந்திருக்கும். 1858ஆம் ஆண்டு 3வது கட்டம், அதாவது இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சிக்கு கீழாக இந்தியா வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ தேர்ட் ஃபேஸு சார்ட்டர் ஆக்டுக்கு பிறகு வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து நேரடியாக இந்தியாவை ஆட்சி செய்கிறது. இப்போது நீங்கள் 1858 1947 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டால் நீங்கள் இந்தியான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அரசு யார் அப்படின்னா இங்கிலாந்தின் பேரரசி தான். நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நீங்கள் யூகே சிட்டிசன் அர்த்தம். சரியா, அதனால தான் இந்த ஆண்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்ந்த ஒரு நபர் இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற எந்த நாட்டுக்கு வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், வரலாம். அப்போ இங்கிலாந்துக்கு கீழே இருந்த இலங்கையில் நிறைய பேர் போனது அதனால தான். இங்கிலாந்துக்கு கீழே இருந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பேர் ஏன் போனாங்க அப்படின்னா, வேலை தேடி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்கல்ல, ஏன் அங்கே போகிறாங்கன்னா அப்படி போகிறது சாதாரணமாக போக முடியும், மற்ற நாட்டின் அனுமதி தேவையில்லை.
அப்போ அதெல்லாம் ஒரே ஓனர்ஷிப்பில் இருக்குது. அப்போது நம்ம பர்மாவுக்கு போயிருப்போம்ல, ஏன் பர்மாவுக்கு போனாங்க அப்படின்னா பர்மா வந்து யார் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போது இங்கிலாந்தின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு வேணாலும் யார் வேணால் போகலாம் வரலாம். ஓகே, அப்போது அவங்களாம் இங்கிலாந்து சிட்டிசன்ஸ் மாதிரி தான், இங்கிலாந்தால் பாதுகாக்கப்பட்ட நபர்களாகவே கருதப்பட்டார்கள். இப்போ இதில் ஆகஸ்ட் 2 1858 இந்த டேட்டை நம்ம மாடர்ன் இந்தியாவில் உங்களை எக்ஸாமில் கேட்பாங்க. ஆகஸ்ட் 2 1858 இங்கிலாந்தின் நேரடி ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா கொண்டு வரப்பட்டது. ஓகே, இப்போ இந்த இங்கிலாந்தின் நேரடி ஆதிக்கத்தில் இந்தியாவை கொண்டு வந்ததுனால செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், முதன்மை செயலர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஓகே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவிற்கான முதன்மை செயலர். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு பதவியை உருவாக்குறாங்க. இப்போ இந்தியாவுக்கான நிர்வாகம் முழுசு இவர் தான் பார்த்துக்குவார். ஓகே, இவரோட போஸ்ட் என்னவோ அங்கே இருக்குது, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற அத்தனை பேர் இவருக்கு தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ இவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் அரசிக்கும் பொறுப்பானவராக இருந்தார். அப்போ முதல் முறையாக 1858 முதன்மை செயலர் என்று ஒரு நபரை நியமித்து அவர் மூலமாக இந்தியாவை ஆட்சி செய்யும் வழிமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. சிப்பாய் மியூட்டினியில் தொடங்குற இந்த சம்பவம், அதாவது 1857 புரட்சி நடக்கும். புரட்சியின் விளைவாகத்தான் நம்ம நேரடி ஆட்சிக்கு கீழே போகணும். சரியா? ஸோ இது ரீசன் மட்டும்தான். தேர்ட் ஃபேஸ் எப்படி உருவாச்சு, அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சால் போதும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிற ஒரு பதவி தோற்றுவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த நிர்வாகமும், இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த நிர்வாகமும் முதன்மை செயலரிடம் கொண்டு செல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, அதே 1858 ஒன்று செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா, இன்னொன்று கவர்னர் ஜெனரல். இவர் வந்து இந்தியாவுக்கான முதன்மை செயலாளர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருப்பார், இவர் இந்தியாவில் இருப்பார். ஓகே, கவர்னர் ஜெனரல்னு ஒரு பதவியை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்திய பகுதிகள் எல்லாத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை இவருக்கு கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு கீழே தான் இவர். சரியா? கவர்னர் ஜெனரல் வந்து தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு சொல்வார். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் ராணிக்கும் கட்டுப்பட்டவர். ஓகே, அப்போ இப்படி உள்ள இந்தியாவுக்குள்ளே நிர்வாகம் செய்கிறதுக்கு இவரையும், ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாக பொறுப்பை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு 2 பேர் மூலமாக இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இப்போ இவருக்கு கீழே ஒரு அமைப்பு இருக்கும். ஓகே, வாட் எவர் இட் மேபி, நம்ம அதை மாடர்ன் இந்தியாவில் பார்ப்போம். அப்போ 1858 இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதிகாரங்களை பகிர்வு செய்யும் முறையை முதல் முறையாக பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் வந்து எல்லா அதிகாரத்தோட சோர்ஸாக இருப்பாங்க, அவங்க தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறவங்க. யார் சொன்னாலும் அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகாரத்தின் மூலம் அவங்க தான். ஒரே ஒரு ஆளா அவர் என்ன சொல்கிறாரோ அதான் எண்டு. ஆனால் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதிகாரங்களை பகிர்வு செய்து ஆட்சி செய்யக்கூடிய முறையை நாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதிகார பகிர்வுங்கிறது தவறுகளை குறைப்பதற்கான ஒரு வழிமுறையாகவும் சுலபமான ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துவதாகவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்பில் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக ஃபஸ்ட்டு நேரில் பார்த்தோம். இதிலிருந்து 1858 1947 வரைக்கும் இந்த ஃபேஸ் ஃபுல்லாக இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஓகே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருப்பார், கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. பெயர் மாறி இருக்கலாம், கவர்னர் ஜெனரலுங்கிறத வைஸ்ராய்ன்னு மாற்றிருப்பாங்க, வைஸ்ராய்ங்கிறத திரும்ப கவர்னர் ஜெனரல் மாற்றிருப்பாங்க. இது மாடர்ன் இந்தியாவில் அந்த சென்ஸ் பார்க்கலாம். பட் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இவங்க 2 பேர் கண்ட்ரோலில், எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் கண்ட்ரோலு, இன்டர்னலாக ஒருத்தர் கண்ட்ரோலில் இந்த 3வது ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஃபேஸில் தான் சில மாற்றங்கள் நடந்தது. ஆயிரத்தி 1909 மின்டோ மார்லி ஆக்ட், மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சட்டத்தை ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கலன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே மின்டோ மார்லி சட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மின்டோ பேர் இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் மாடர்ன் இந்தியாவில் சொல்கிறேன், இங்கே நம்ம அந்த டைம் நமக்கு இல்லை. 1909 மின்டோ மார்லி சட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டத்தை இந்தியாவுக்குள்ளே அறிமுகம் செஞ்சது. மறைமுக தேர்தல் முறையை இந்தியாவில் இது அறிமுகம் செய்தது. மறைமுக தேர்தல் முறையை இந்தியாவில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு.
நமக்கு இந்தியன் பாலிட்டிக்கு தேவையானது இதுதான். சரியா? 1909ஆம் ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் என்பது இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபஸ்ட்டு கொண்டு வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி தேர்தலுங்கிறது 1892 கவுன்சில் ஆக்டில் வந்திருக்கும். பட் அது நாமினேஷன். ஆனால் மறைமுக தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளை கேட்டால் என்ன சொல்லணும்னா 1909ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் மறைமுக தேர்தல் முறை முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது. ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்டமன்றங்கள்லையோ இல்லை லோக்சபையிலையோ ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு உறுப்பினரை சட்டமன்றத்தில், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்ம ஒரு ஆங்கிலோ இந்தியரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி லோக்சபையில் 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். ராஜ்யசபையில் 12 சாதாரண உறுப்பினர்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். இந்த மாதிரி இந்தியர்களை அப்பாயிண்ட் பண்ணுற மெத்தட் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1892 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதை எலெக்ஷன் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தது இதில். ஓகே, அப்போது இயல்பாகவே இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம் எதில் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரை ஒரு பொறுப்புக்கு கொண்டு வரும் முறை மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தான் நமக்கு முதல் முறையாக அதற்கான அனுமதியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாமா? இது 1909. அடுத்து 1919 இது மான்டேகு செம்ஸ்ஃபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளி மான்ஃபோர்ட் ஆக்ட், மான்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 1919ஆம் ஆண்டு மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அதில் இன்டைரக்ட் எலெக்ஷன் சொன்னோமா, இதில் நேரடி தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியாவில் நேரடி தேர்தல் முறையை அறிமுகம் செய்த சட்டம் மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம். அது மட்டும் இல்லை, இது இன்னொரு கான்செப்டை கொண்டு வந்துச்சு. டயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை ஆட்சி முறை, டயார்கி இன் ப்ராவின்சஸ், மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. ஓகே, டயார்கி இன் ப்ராவின்சஸ். மாகாணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாநிலங்கள்னு அர்த்தம். சிம்பிளாக மாகாணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநிலங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. இந்த இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் எதுன்னு கேட்பாங்க. இங்கே நம்ம பார்க்குறது எதுவுமே ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? அப்போ டயார்கினா என்ன அப்படின்னா, ஒரு பகுதியை ஆட்சி செய்கிற பொறுப்பை 2 பேர் பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஓகே, உதாரணத்துக்கு ஒரு பகுதியை ரூல் பண்ணும்போது இந்தந்த அதிகாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, இந்தந்த அதிகாரங்கள்லாம் இன்னொருத்தட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 12 தலைப்புகள் இருக்குது. அதில் 6 தலைப்பு இவர் வச்சுருப்பார், இன்னொரு 6 தலைப்பு அவர்கிட்ட இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இரட்டை ஆட்சி முறை. ஒரே நேரத்தில் 2 விதமான நபர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது அல்லது 2 விதமான குழுக்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. ஓகே, அப்படி சொல்லலாம். இந்த 2 குழுக்களுக்கும் தனித்தனி விதிமுறைகள் இருக்கும், நிர்வாக சீர்திருத்த சட்டங்கள் தனியாக இருக்கும். அதுதான் இங்கே டயார்கின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் தனியானா அதிகாரங்களை பிரித்து கொடுத்துருவாங்க. அதான் அதிகார பகிர்வு ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் இது. சரியா? ரொம்ப சின்ன லெவல் வரைக்கும் அதிகாரங்களை பகிர்வு செய்யக்கூடிய முறையை இது அறிமுகம் செய்தது. அப்போது மத்திய அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுக்கான அதிகாரங்கள், 2 பேருக்கு சேர்ந்து இருக்கிற அதிகாரங்கள், இப்படி அதிகாரங்களை பகிர்வு செய்கிற ஒரு முறையை ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் 1919ஆம் ஆண்டு சட்டம். இது எல்லாமே நமக்கு இங்கே கொஞ்சம் முரண்பாடான பகுதிகள் மாதிரி தோணும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இது இருந்தால் தான் புரியுங்கிறது லேட்டர் பார்ட்டில் தான் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 1919ஆம் ஆண்டு சட்டத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்கிறாங்கன்னு சொன்னோமா, டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோமா. அப்போ ஒரே பகுதியை, அப்போ இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 11 ப்ராவின்சஸ் இருந்தது, 11 மாகாணங்கள் இருந்தது. ஓகே, இந்த 11 மாகாணங்களில் 6 பகுதிகளில் மட்டும்தான் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தாங்க. அந்த 6 மாகாணங்களில் மெட்ராஸும் ஒன்று. சரியா? அப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, ஆந்திரா 2 பகுதியும் சேர்ந்தது தான். ஈவன் கேரளாவோட சம் பார்ட்ஸும் அதில் சேர்ந்தது தான். அப்போ 6 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்தது. இரட்டை ஆட்சி முறைங்கிறது என்னென்னா, அதிகாரங்களை ஆங்கிலேயர்களே வச்சுக்காம ஒரு பகுதி அதிகாரங்களை இந்தியர்களுக்கு தர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன். ஓகே, ஆனால் அது சும்மா
அதாவது மேலே பார்க்கறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் கொடுத்த மாதிரி இருந்தது. உண்மையான அதிகாரங்கள் எல்லாமே யார்கிட்ட தான் இருந்தது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட தான் இருந்தது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ் வந்து இரட்டை ஆட்சி முறையில் இருக்கும்போது, மெட்ராஸ் ப்ராவின்ஸு இந்த காலகட்டத்தில் இரட்டை ஆட்சி முறையில் இருக்கும்போது இங்கே வந்து மக்கள் தேர்வு செய்து மெட்ராஸோட ஒரு சீஃப் மினிஸ்டர் கொண்டு வராங்க. ஓகே, பிரிமியர்னு சொல்லுவோம். அப்போது மக்கள் ஓட்டு போட்டு தங்கள் தலைவர் ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவர் மூலமாக ஆட்சி செய்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த குரூப் இந்தியன்ஸ்னு வச்சுக்கலாமா, இந்த இந்தியன்ஸ். இப்போ இவங்க ஒரு சில அதிகாரங்களை வச்சுருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து பிரிட்டிஷ் குரூப், அதாவது மெட்ராஸோட கவர்னர்னு வச்சுக்கலாம். கவர்னரும் அவரோட கவுன்சிலும். அப்போது கவர்னருக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஒரு செட் ஆஃப் அதிகாரங்கள் இருக்கும். இப்போது அதிகாரங்களை பிரிச்சிருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபினான்ஸுங்கிற துறையை பிரிட்டிஷ் வச்சுருப்பாங்க. அதுவே இங்கே வந்து இண்டஸ்ட்ரின்னு வச்சுருப்பாங்க, அக்ரிகல்ச்சர்னு வச்சுருப்பாங்க. அப்போ விவசாயம், தொழில் எல்லாமே நீங்கள் மேம்படுத்துறதெல்லாம், எஜுகேஷன் எல்லாம் மேம்படுத்துறதெல்லாம் இந்தியர்களே மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தேவையானது என்ன, பணம் வேணும். பணத்தை மட்டும் எங்கே வச்சுருப்பாங்க, பிரிட்டிஷ் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க ஒப்புதல் கொடுத்து நிதி ஒதுக்குனா தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டு பிற விஷயங்களை நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இரட்டை ஆட்சி முறை வந்து மேலே பார்க்கறதுக்கு இந்தியர்களுக்கு அதிகாரத்தை தருவதாக இருந்தாலும் உண்மையிலே இது போன்ற அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கல. இந்த குறைபாடு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது. ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறையை குறித்து இதை நீக்குங்க, எங்களுக்கு முழுசாக பவர் கொடுங்க அப்படின்னு இந்திய தேசிய போராட்டத்தின் போது, ஓகே, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய போராட்டத்தின் போது காங்கிரஸ் பல கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிச்சது. மக்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம நிறைய டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இரட்டை ஆட்சி முறை இங்கே சரியா இல்லை, நீங்கள் கொடுக்குற அதிகாரங்கள்லாம் எங்களுக்கு வந்து சேரலை, அது மேக்சிமம் நீங்கள் தான் பயன்படுத்துகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஓகே, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இந்த நிலையை மாற்ற வேண்டும் அல்லது இவங்களோட குறைகளை போக்க வேண்டும் என்ற கருத்தில் 1927ஆம் ஆண்டு 1927ஆம் ஆண்டு ஜான் சைமன் என்பவர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. இதுதான் சைமன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் சைமன் என்பவர் தலைமையில் ஒரு குழு, 7 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது. மார்ச் 1927 இரட்டை ஆட்சி குறித்து ஆய்வு செய்வதற்காக, ஓகே, எதுக்காக, to inquire into, that is to inquire into diarchy. ஓகே, இரட்டை ஆட்சி முறை மாநிலங்களில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக ஒரு குழுவை இங்கிலாந்து அரசு நியமிக்கிறது. அப்போ இங்கிலாந்து எதுக்காக நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க, டு இன்கொயர் இன்டு த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டயார்கி. இரட்டை ஆட்சி முறை இந்தியாவில் எப்படி வேலை செய்யுது, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அதில் என்ன குறைகள் இருக்குது, அது ஏதாவது நீக்க வேண்டியிருக்கா, அவங்களோட கலந்து பேசி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சர் ஜான் சைமன் என்பவர் தலைமையில் ஒரு குழுவை மார்ச் 1927 இங்கிலாந்து பாராளுமன்றம் அப்பாயிண்ட் பண்ணுது. பட் இந்த குழுவில் 7 பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 7 உறுப்பினர்களுமே இப்போ இந்தியாவுக்கான சட்டம் இயற்றுவதற்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1919ஆம் ஆண்டு டயார்கியை அறிமுகம் செய்த மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் என்பது 10 ஆண்டுக்கு பிறகு இதை ரெவ்யூ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 10 வருஷம் அதிகமாக இருக்குன்னு நம்ம முன்னாடியே போராட ஆரம்பித்தோம். அதனால 2 வருஷம் முன்னாடி 1927 இந்த குழுவை நியமித்து அதை ஃபாலோ பண்ணாங்க. சரியா? பட் வாட் எவர் இட் மேபி, சைமன் குழுவை இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து 1928 இங்கே சில சம்பவங்கள் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியை புரி வைக்கிறதுக்காக மட்டும் அந்த மாதிரி ஏரியா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஜான் சைமன் கமிட்டியில், சைமன் குழுவில் இந்திய உறுப்பினர்கள் யாருமே இல்லை இல்லையா, அதனால் ஏன் இதில் இந்திய உறுப்பினர்களை நியமிக்கவில்லை என்ற கேள்வி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அங்கே இருக்கிற இந்திய நண்பர்களின் உதவியோடு கேட்க ஆரம்பித்தாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா இந்தியாவுக்கான குழுவில் ஏன் நீங்கள் இந்தியர்களை அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது ஏற்கனவே அங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தவர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஓகே, முதன்மை செயலர்னு சொன்னோம் இல்லையா, அங்கே இருந்தவர் லார்ட் பர்க்கன்ஹெட் அப்படின்னு ஒருத்தர். இது ஒரு முறை கொஷினில் கேட்டிருந்தாங்க. லார்ட்
பர்கன்ஹெட். ஓகே, லார்ட் பர்கன்ஹெட் அப்படிங்கிற இந்தியாவிற்கான முதன்மை செயலர் அங்கே வந்து அந்த கொஷினுக்கு என்ன பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு சட்டத்தின் நிறை குறைகளை ஆய்வு செய்யும் அளவுக்கு, ஒரு சட்டத்தோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் யாரும், ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் யாருமே இந்தியாவில் இல்லை, இல்லாததுனால தான் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு சட்டத்தை போடக்கூடிய அளவுக்கு நாலேஜபிளான பர்சன் யாரும் இந்தியாவிலேயே இல்லை, அதனால தான் இதை நாங்கள் மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிட்டார். ஸோ லார்ட் பர்கன்ஹெட் இந்த மாதிரி சொன்னதை எதிர்த்து நிறைய இடங்களில் அங்கங்கே அவருக்கு எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. அதை தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து கலோக்கியலாக சொன்ன வார்த்தைகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, ஓ அப்படியா, எங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்தியா தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வதற்கு தனக்கென்று ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் இல்லையா, அந்த அரசியலமைப்பையே ஒரு சாதாரண சட்டம் இல்லை, ஒரு நாட்டின் அடிப்படை சட்டத்தையே நாங்கள் உருவாக்கி காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு 1928 ஆண்டு மோதிலால் நேரு தலைமையில், மோதிலால் நேருங்கிறது ஜவஹர்லால் நேருவோட ஃபாதர், மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓகே, ஸோ மோதிலால் நேரு தலைமையில் 1928 ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணி அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுற ஒர்க்கை, கான்ஸ்டியூஷன்னா ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம், அப்போது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இந்திய அடிப்படை சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற பணியை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மோதிலால் நேரு 1928 ஆண்டு நியமிக்கப்பட்டு தன் குழுவின் உதவியோடு, பல்வேறு சட்ட நிபுணர்களின் உதவியோடு ஒரு அடிப்படை சட்டத்தை அவர் உருவாக்கினார். ஓகே, அப்போ 1928 ஒரு அடிப்படை சட்டத்தை அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கின அந்த அறிக்கைக்கு பேர், அடிப்படை சட்டத்துக்கு பேர் நேரு ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவர் உருவாக்கின அந்த டெம்பரவரி லா, அதாவது பேசிக் லாவுக்கு என்ன பேருன்னா நேரு ரிப்போர்ட். அவர் தன்னோட விஷயத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறார். அப்போவே அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பில் என்னென்னலாம் இருக்கணுங்கிறத கிட்டத்தட்ட 60% அவர் ஏற்கனவே சொன்னது தான். அடிப்படை உரிமைகள் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாமே ஏற்கனவே அவர் சொன்னது தான். அப்போது பெரும்பாலான அம்சங்கள் நேரு அறிக்கையில் ஏற்கனவே இடம்பெற்றவை தான். இன்றைய இந்திய அரசியலமைப்பில் என்ன இருக்குதோ அதில் கிட்டத்தட்ட 60% போர்ஷனை அவர் ஏற்கனவே இதெல்லாம் வேணும்னு அவர் எழுதி வச்சுருந்தார். இந்த நேரு அறிக்கைங்கிறது எந்த வருஷம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஒரு முறை குரூப் 4 நேரு அறிக்கை என்ற சொல்லில் இடம்பெறக்கூடிய நேரு யாரை குறிப்பிடுகிறதுன்னு ஒரு கொஷினே கேட்டிருந்தாங்க. பொதுவாக நேருன்னா நம்ம யாரை சொல்லுவோம், ஜவஹர்லால் நேருவை சொல்லிடுவோம். பட் இந்த கொஷினுக்கு ஆன்சரு நேரு அறிக்கையில் வர நேரு என்ற சொல் மோதிலால் நேருவை குறிப்பிடும். ஸோ 1928 நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது பேசிக் லா ஆஃப் அ லேண்டுன்னு நம்ம சொன்ன இந்திய அரசியல் அமைப்பு தான். சரியா? ஸோ இது வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சா? அதிகார பரவல் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மலாக ஒரு முன்மாதிரியாக உருவாக்கி பார்க்குறாங்க. உருவாக்கிட்டு இந்த அறிக்கையை இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி, இப்போ நாங்கள் உருவாக்க முடியாதுன்னு சொன்னீங்க, நாங்கள் உருவாக்கியிருக்கோம், இதையே எங்களுக்கு அனுமதி கொடுத்து இதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரூல் பண்ணுங்கள், அந்த அதிகாரங்கள்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சு அனுப்புகிறாங்க. பட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அது சும்மா ஒரு நேம் சேக்காக, கிண்டலுக்காக அப்படி பேசினது தான். அதை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. நேரு அறிக்கையை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. தட் இஸ் அது இட் மேட் அஸ் அ பெண்டிங் ஒன். ஓகே, அதில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் இங்கிலாந்து அரசு மேற்கொள்ளவில்லை. ஓகே, அதே மாதிரி இந்த 1928 இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கும். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், நீங்கள் ஐஎன்எம்ல இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய மாநாடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டிசம்பர் மாதம் எவ்ரி இயர் ஒரு செஷன் கூட்டுவாங்க. ஆனுவல் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டு மாநாடுகளை கூட்டுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் தலைவரை தேர்வு செய்வாங்க. அவருடைய தலைமையின் கீழே ஒரு ஆண்டு அந்த இயக்கம் இயங்கும். அப்போது இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடு 1928 ஆண்டு கல்கட்டாவில் நடந்தது. ஓகே, எப்போவுமே உங்களுக்கு எக்ஸாமில்
ஒரு ஐஎன்சி செஷன் எந்த வருஷம் எந்த இடத்துல யார் தலைமையில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் 1928 மோதிலால் நேரு தலைமையில் நடந்தது. இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுங்கிறதுனால இங்கே பார்க்குறீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவரை தலைவராக வச்சு, தட் இஸ் ஏற்கனவே ஒரு நேரு ரிப்போர்ட் இல்லையா, அந்த நேரு ரிப்போர்ட்டையே இந்த மாநாட்டில் தான் வாசிப்பார். இந்த மாநாட்டில் தான் நேரு அறிக்கை அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே மாநாட்டிலேயே அறிவிப்பார். அறிவிச்சுட்டு கடைசியில் 2 டிமாண்ட் வைப்பார். அறிவிப்புகள் எல்லாத்தையும் அந்த அறிக்கையே, நேரு அறிக்கைங்கிறது நத்திங் பட் டெம்பரரி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னோமா, தற்காலிக அரசியலமைப்பு தான். அந்த அரசியலமைப்பை முழுமையாக ஐஎன்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் படித்து காமிச்சிட்டு இறுதியாக ஆங்கிலேய அரசுக்கு 2 கோரிக்கைகளை வைக்கிறார். என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது? 1928 மாநாட்டில் 2 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஒன்று, இந்தியாவிற்கு விரைவில் டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். டொமினியன் ஸ்டேட்டஸ். அது என்ன டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா, டொமினியன் அப்படிங்கிறது ஃப்ரீடம்க்கு கொஞ்சம் கீழே. ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம்? முழுமையாக 100% பவர்ஸும் உங்கள்கிட்ட இருந்தால் அது ஃப்ரீடம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கார். அந்த ஹெட் மாஸ்டருக்கு என்னென்னலாம் பவர் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணால், இல்லை அந்த நிர்வாகத்துக்குள்ளே பள்ளிக்குள்ளே எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு அதே ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்கார். இப்போ டீச்சர் என்ன செய்ய முடியும்? மாணவர்களை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு பையனுக்கு, ஒரு வகுப்பு மாணவருக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் டிசி கொடுக்க முடியாது. அப்போ டிசி கொடுக்குற அந்த அதிகாரம் ஒரு சிறிய பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாமா? 99% பவர்ஸ் வந்து டீச்சருக்கு இருந்தாலும், ஓகே, எல்லா அதிகாரங்களும் இல்லாமல் சில அதிகாரங்கள் விடுபட்டிருக்கு. இப்போ ஹெட் மாஸ்டர் டிசியும் கொடுக்க முடியும், அதே மாணவரை எல்லா விதத்துலையும் கட்டுப்படுத்தவும் முடியும். அப்போ ஹெட் மாஸ்டருக்கு இருக்கிற பவர் வந்து ஃப்ரீடம்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் டீச்சருக்கு இருக்கிற பவர் வந்து மெஜாரிட்டி பவர், அதான் டொமினியன் ஸ்டேட்டஸ். ஓகே, டொமினியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரும்பான்மையான அதிகாரங்களை வைத்திருக்கும் நிலை தான் டொமினியன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன கேட்குது அப்படின்னா, சுதந்திரம் கேட்கல, எங்களுக்கு பெரும்பான்மையான அதிகாரங்களை கொடுத்துருங்க, நாங்கள் ரூல் பண்ணுறோம், இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் தலையிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களை சரி பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போது குறைந்தபட்ச அதிகாரங்களை நீங்கள் வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டு தான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. இதை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவதாக, இந்த அரசியலமைப்பை எழுத முடியாதுன்னு சொன்னீங்க, நேரு அறிக்கைன்ற பேரில் நாங்கள் இதை எழுதிட்டோம், இதையே நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு, இதை எழுதுறதுக்கு முழுமையாக எழுதுறதுக்கு அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று தேவை. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை. அது என்ன அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா, அரசியலமைப்பை எழுதுறதுக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த குழுவுக்கு தான் இந்த பேர். ஓகே, அரசியலமைப்பை எழுதுகிற வேலையை செய்கிற ஒரு சபைக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு பேர். ஸோ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஒன்று நாங்கள் ஏற்படுத்த போகிறோம், அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு 2வது கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 2 கோரிக்கைகள் தான் நேரு அறிக்கையின் இறுதியில் வைக்கப்பட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. ஸோ நேரு ரிப்போர்ட்னாலே இந்த 2 டிமாண்டும் ஞாபகம் வரணும். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் அப்போது மோதிலால் நேரு சொல்கிறபடி இந்த ஒரு வருஷம் நடக்குதா? அடுத்து 1929ஆம் ஆண்டு 1929ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடு இந்த முறை லாகூரில் நடக்குது. இந்த முறை லாகூரில் நடக்குது. இப்போ தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. போன முறை மோதிலால் நேரு, ஆனால் இந்த முறை அவரோட சன்னான ஜவஹர்லால் நேரு. மோதிலால் நேரு வந்து ஒரு மாடரேட் லீடர், ஒரு மிதவாத தலைவர். ஓகே, இயல்பாகவே ஆங்கிலேய போக்குக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையாக எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அல்ல. அவங்களோடவே பயணம் செய்து நம்ம வேணுங்கிற நன்மைகளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மிதவாத போக்குடையவர். ஆனால் ஜவஹர்லால் நேரு அப்படிப்பட்ட தலைவராக இல்லை, ஒரு சோஷியலிஸ்ட் லீடராக இருந்தார். எக்ஸ்ட்ரீமிசமோட எண்டு வரைக்கும் போகாமல், மிதவாதத்தின் ஸ்லோனஸ் எவ்வளோ பொறுமையாக போகணுமோ அந்த அளவுக்குலாம் போக முடியாமல் ஒரு இடைப்பட்ட பாதையை அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஸோ ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் தலைவரான உடனேயே, இவர் தலைவராக அந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்திய தேசிய காங்கிரஸ் 28 வச்ச 2 கோரிக்கைகளை ரெவியூ பண்ணுறாங்க, டொமினியன் அந்தஸ்துங்கிறதுலாம் வேணாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு முதல் கோரிக்கையை இவர் மாற்ற விரும்புகிறார்.
ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துவதற்கான அனுமதி வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் இந்தியா என்ற சுதந்திர நாடு உருவான பிறகு அதுக்கான ஒரு அமைப்பை அவங்க தான் உருவாக்கிக்கணுமே தவிர இன்னொரு நாட்டின் அனுமதியின் பேரில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம யாருடைய அனுமதி நமக்கு தேவையில்லை. எப்படி ரஃப் காப்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபேர் காப்பியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. சுதந்திரம் வாங்கினா போதும், நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ சுதந்திரத்து மேலே கவனம் செலுத்துங்க அப்படின்னு இவருடைய கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டது. ஓகே, அப்போது இந்திய அரசியல் அமைப்புங்கிற வழிபாதையை கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய நபராக 1929 ஜவஹர்லால் நேரு வரார். அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, சுதந்திரத்தை அடைவது தான் முக்கியமான நோக்கங்கிறத உணர்த்தும் வகையில் 1929 அவர் இந்த கூட்டத்தையே வித்தியாசமாக கூட்டியிருப்பாங்க. டிசம்பர் 31, 1929 மிட் நைட்டு 12 மணிக்கு லாகூரில் செஷன் கூட்டுறாங்க, மாநாடு கூட்டியிருப்பாங்க. அந்த 12 மணிக்கு அந்த மீட்டிங்கில் தான் தன்னோட புதிய அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அது என்ன புதிய அறிவிப்பு அப்படின்னா, பூரண ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ண ஸ்வராஜ், பூரண சுயராஜ்யம் அடைவதே இந்திய தேசிய காங்கிரசின் குறிக்கோள் என்று அறிவித்தார். முழுமையான சுதந்திரம், அதாவது டொமினியன்லாம் கிடையாது, முழுமையான சுதந்திரத்தை அடைவதே நம்மளுடைய குறிக்கோள். இதுவரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நிரந்தரமான குறிக்கோள் இல்லை. ஸோ we are not having any permanent ambition. 1885 ஆரம்பித்த இந்த இயக்கத்துக்கு 1929 வரைக்கும் நிரந்தர குறிக்கோள்கள் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் என்ன தேவையோ அதுக்காக போராடுவாங்க. முதல் முறையாக இவர் தான் பூரண சுயராஜ்யம், அதாவது எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, முழுமையாக சுதந்திரம் வாங்குறது தான் நம்ம நோக்கம் அப்படின்னு முதல்ல அறிவிச்சிட்டார். அறிவித்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி ஆம்பிஷனே இல்லாமல் இருந்தோம், ஆம்பிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்போ ஒருத்தர் தன் குறிக்கோளை நிறைவு செய்கிறார்களோ, அதாவது இதுதான் குறிக்கோள்னு ஃபைனலைஸ் பண்ணுறீங்களோ, அப்போவே நீங்கள் பாதி வெற்றி அடைந்ததுக்கு சமம். சரியா? ஸோ சிம்பிளாக நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கணும், பாஸ் பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரியா? அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா சுதந்திரம் அடைவது தான் நம்ம குறிக்கோள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வி காட் 50% ஃப்ரீடம். இதை எல்லாரும் முதல்ல செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். அந்த மிட் நைட்டில் அவர் வைக்கிற ரெக்வஸ்ட்டு மிக பிரபலமாச்சு. ஓகே, நம்ம இப்போ சொல்கிறோம்ல ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி அவர் என்ன சொல்லியிருந்தார், Jan 26, 1930 ஜனவரி 26, 1930 என்ன டிசம்பரில் நைட்டு சொல்கிறாரா, அடுத்த ஒரு மாதம் டைம் கொடுத்து ஜனவரி 26ஆம் தேதியை ஸ்வராஜ் டேவாக கொண்டாடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். சுயராஜ்ய தினமாக நாடு முழுவதும் கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஸ்வராஜ்னா சுதந்திரம். அப்போ சுதந்திர தினமாக, இன்னும் சுதந்திரம் வாங்கவே இல்லை, ஆனால் நம்ம இலக்கை அடைவதற்கான குறிக்கோளை நியமிச்சிட்டோம், அதனால பாதி ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ எல்லா மக்களும் ஜனவரி 26, 1930 சுதந்திர தினமாக கொண்டாடுங்கன்னு கேட்டுக்கிட்டார். அவர் கேட்டுக்கிட்டது ஒரு அவேக்கனிங் சிச்சுவேஷனை ரைஸ் பண்ணுறதுக்காக, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அப்படி நடந்துக்கிட்டார். ஆனால் இங்கே வந்து நமக்கு எழுத்தறிவற்ற மக்கள் அதிகமாக இருந்தாங்களா, ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷன் டெவலப் ஆகி ஒரு ட்ரெண்டிங் அதிகமாகி மக்கள் ஃபுல்லாக Jan 26, 1930 எல்லா இடத்துலையும் முதல் சுதந்திர தினமாக கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாடுற வழக்கம் இதிலிருந்து தான் வந்துச்சு. ஓகே, ஸோ இது நம்ம பின்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்ப்போம். இந்த யூனிட்டோட எண்டில் இந்த டேட்டை தான் நமக்கு கான்ட்ரவர்சியை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 1929 இந்திய தேசிய இயக்கத்தின் மூலமாக, அதாவது ஜவஹர்லால் நேருவோட ஆக்டிவிட்டீஸ்னால இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணி வந்து சற்று மந்தமடைந்தது. ஓகே, இப்போ 1930 சைமன் குழு தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. சைமன் குழு தன்னோட அறிக்கையை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அறிக்கையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒயிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. சைமன் குழு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக, இது வந்து சைமன் ரிப்போர்ட்டு அவங்க 30 சப்மிட் பண்ணாங்க. இப்போ இந்த அறிக்கை மேலே நம்ம ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு, கேட்குறதுக்கு, போகிறது வர்றது எல்லாமே நடந்து முடிஞ்சு 1933
கவர்மெண்ட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. ஓகே, இப்போ அது என்ன வெள்ளை அறிக்கைன்னா, அரசாங்கம் ஒரு விஷயத்தில் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணால் அதுக்கு பேர் ஒயிட் ரிப்போர்ட். இங்கிலாந்து கொடுக்கறதுக்கு பேர் ஒயிட் ரிப்போர்ட், வேறு ஒன்றும் இல்லை. அரசாங்கம் அறிவிக்கிற அறிவிக்கைக்கு பேர். அப்போது சைமன் ரிப்போர்ட்டை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒயிட் ரிப்போர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயிட் ரிப்போர்ட்டுங்கிறது என்ன? அப்போ சைமன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. சைமன் ரிப்போர்ட்டில் அவங்க சொன்னது, டயார்கி தேவையில்லை, இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது வேணாம், அவங்களே ஆட்சி செய்வதற்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுத்துருங்க, ஓகே, டயார்கி இரட்டை ஆட்சி முறை, நாம் பாதி அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அட்டானமி கொடுத்துருங்க. அட்டானமி அப்படின்னா சுதந்திரம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, மாகாண சுதந்திரம். ஒட்டுமொத்த நாட்டுக்கு சுதந்திரம் இல்லை, எந்த ப்ராவின்ஸோ அந்த ப்ராவின்ஸுக்கு மட்டும் அதிகபட்சமான அதிகாரங்கள், உச்சபட்ச அதிகாரங்களை ஒதுக்கிடுங்க. டொமினியனை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, சரியா? டொமினியனை விட அதிகமான அதிகாரங்கள் அட்டானமியில் இருக்கும். ஓகே, ப்ராவின்ஷியல் அட்டானமி, மாகாண சுதந்திரம், அதை கொடுத்துருங்க. இந்த 2 தான் சைமன் சொல்லியிருந்தார். சைமன் சொல்கிறது என்ன? இரட்டை ஆட்சி முறையை நீக்கிடுங்க, அதுக்கு பதிலாக 99.9% பவர்ஸை இந்தியர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். அது இந்தியா ஃபுல்லாக இல்லை, மாநிலங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கிட்ட இந்த அளவுக்கு பவர்ஸ் கொடுத்துடலாம், அவங்களே ரூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இந்த 2 தான் சைமன் தன்னோட ரிப்போர்ட்டில் சொன்னார். இதுதான் ஒயிட் ரிப்போர்ட்லேயே இருந்துச்சு. இதே 2 விஷயந்தான் ஒயிட் ரிப்போர்ட்டு தான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட, சிறு மாற்றங்களோடு 1935ஆம் ஆண்டு சட்டமாக வெளியிடப்பட்டது. 1935ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935ஆக வெளியிடப்பட்டது. ஓகே, அப்போ இந்த ஆக்டு, அப்போ சைமன் ரிப்போர்ட்டு தான் வெள்ளை அறிக்கை, வெள்ளை அறிக்கை தான் எது? இந்திய அரசு சட்டம். அப்போ இப்படி சொல்லுங்கள், இந்திய அரசு சட்டத்தில் என்ன இருக்கும்? ஓகே, அவ்வளோதான். இரட்டை ஆட்சி முறையை நீக்கிட்டாங்க, மாகாணங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, சரியா? அந்த 2 பாயிண்ட் தான் இவங்களும் செஞ்சுருப்பாங்க. இரட்டை ஆட்சி முறை, மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஆட்சி முறையை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மாகாண சுதந்திரத்தை அறிமுகம் செய்தார்கள். அப்போ 1935ஆம் ஆண்டு மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலான அதிகாரங்களை கொடுத்துட்டாங்க. அவங்களே என்ன பண்ணலாம், மாகாணத்தில் இருக்கிற மக்கள், ப்ராவின்ஸில் இருக்கிற மக்கள் தங்கள் விரும்பக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக அவங்களே ஆட்சி பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த நபர் தான் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க போகிறார். அப்போ சுதந்திரம் அடைந்த ஒரு நிலையை இந்த மாகாணம் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு மாகாண சுதந்திரத்தை இது அறிமுகம் செய்தது, ப்ராவின்ஷியல் அட்டானமி. இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் நம்ம உருவாக்கலை. ஆனால் அரசியலமைப்பே இல்லாமல் நாம் எப்படி ஆட்சி செஞ்சுக்கணும், யாருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, அவங்க தப்பு பண்ணால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த சட்டத்திலே கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்போ இந்த சட்டமே ஒரு பேசிக் லாவாக தான் இருந்துச்சு. அப்போது தனியாக அரசியலமைப்பெலாம் எழுதலை, ஆனால் இந்த சட்டத்திலேயே எல்லா ப்ரொவிஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அப்போது அரசியலமைப்பின் முக்கியத்துவம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதன் மூலமாக பழக்கமாக ஆரம்பிச்சுது. ஆண்டு சட்டம் இப்படி சொல்லிச்சா? பட் இந்த சட்டத்தை இப்போ சைமன் குழு அறிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்றுக்கல, அவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை ஏற்றுக்கல, அதே மாதிரி இந்திய அரசு சட்டம் 1935ஐயும் காங்கிரஸ் ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க இப்போது இன்னும் அதிகமான அதிகாரங்கள் கொண்ட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ மாகாண சுதந்திரத்தை வேணான்னு மறுக்கிறோம். வாட் எவர் இட் மேபி, 1935 இயற்றப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை காங்கிரஸ் ஏற்றுக்கல, அதனால் இது செயல்முறைக்கு கொண்டு வரல. பட்டு காங்கிரஸ் 1937 வேறு வழி இல்லாமல் அந்த சட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் 35ஆம் ஆண்டு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது. அப்படி ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு 1937 மாகாணங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. ஓகே, ப்ராவின்சஸ்க்கு எலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் அந்த மாகாணத்தை சேர்ந்த நபர்கள் தேர்தலை நிற்கலாம், ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியை பிடிச்சு தாங்கள் விரும்புகிற மாதிரி ரூல் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ 1937 கிட்டத்தட்ட 11 மாகாணங்கள் இருந்ததா, அதில் 8 மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது.
ஓகே, நியர்லி 8 ப்ராவின்சஸில் காங்கிரஸ் ஆளும் தன்மையை பெற்று ஆட்சி அமைத்தது. அவங்க விரும்புகிற மாதிரிலாம் ஆட்சி அமைக்கிறாங்க. நிறைய நிதி கட்டுப்பாடுகள் ஏற்பட்டது, நிறைய பணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த காலகட்டத்தில் தான் தலைவர்கள் மக்களிடையே நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக சொந்தமாக வச்சுருந்த சொத்துக்கள் அது இது எல்லாம் விற்று பணமாக்கி அந்த பணத்தை பப்ளிக் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் தன்னோட பணத்தை போட்டு தான் நிறைய பப்ளிக் நடவடிக்கைகள், ரோடு போடுறது, குளம் வெட்டுறது, டேம் கட்டுறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டேம்ஸ், அணைக்கட்டுகள் எல்லாமே 1937 1945 கட்டப்பட்டதாகவே நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பீரியடில் காங்கிரஸ் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பர்டிகுலராக இந்த 2 வருஷம் நிறைய ஆக்டிவிட்டி நடந்துச்சு. சரியா? ஸோ வாட் எவர் இட் மே பி, 37 இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1937 1939 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆட்சி முறை இருந்துச்சு. ஓகே, இவங்க எல்லாருமே ஆட்சி செய்கிறது இப்போது இது வரைக்கும் இருந்துச்சு. 1939 1945 வரைக்கும் இது செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட், 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை கிராஸ் பண்ணிட்டோம். நமக்கு இந்தியன் பாலிட்டிக்கு ரிலேட்டடாக அங்கே எதுவும் இல்லை 1914 to 18, அதனால நம்ம அதை விட்டுட்டோம். மாடர்ன் இந்தியா பார்க்கும்போது நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. பட் இங்கே நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார், இதில் சம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதனால நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ 1939 to 45 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு கீழே பணிபுரிந்த இந்திய படை வீரர்களை அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து ஈடுபடுத்தியது. ஓகே, அதாவது சம்பளத்தை டபுளாக கொடுக்குறேன்னொடனே நிறைய பேர் போனாங்க. அவங்களுக்கான விருப்பம் இல்லை, கடல் கடந்து சண்டை போடுறதுல இந்தியர்கள் விரும்பலை, இங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களும் அதை விரும்பலை. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு மாறாக பணத்தை அதிகமாக கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்து கூட்டிகிட்டு போய் சண்டைக்கு ஈடுபடுத்தினதை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாண அமைச்சரவைகள் அத்தனையும் ராஜினாமா செய்தன. ஸோ அதனால் 1939 எல்லா ஆட்சியாளர்களும் முதலமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள் எதிர்ப்பு காட்டும் விதமாக. ஸோ 1939 எல்லாரும் ரிசைன் பண்ண உடனே எமர்ஜென்சி கொண்டு வந்துடுவாங்க, கவர்னர் ஆட்சியை அறிமுகம் செஞ்சுட்டாங்க. ஸோ அது வரைக்கும், அதாவது 39 to 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் ஃபுல்லாகவே கவர்னர் ஆட்சி, எமர்ஜென்சி சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் அமைந்தது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ல்டு வார் கான்செப்டுக்குள்ளே உள்ளே போக வேணாம், இந்தியன் பாலிட்டிக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 2ஆம் உலகப் போரை பொறுத்த வரைக்கும் 2 குரூப்பாக உலக நாடுகள் பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, 2 குழுக்களாக பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் லாஜிக்கலாக நம்ம இங்கே என்ன வேணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? அன்னெசரி பார்ட்டை நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டாம். இப்படி போர் தொடங்கும் போது, 2ஆம் உலகப் போர் தொடங்கும் தருணத்தில் தொடங்கிறதுக்கு முன்னாடியே யூகே தான் இந்த போரில் வெற்றி பெறும் என்று அனைவரும் முன்னாடியே தீர்மானித்து வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா இங்கிலாந்து தான் உலகில், அதாவது 3ல் 2 பங்கு, உலகில் 3ல் 2 பகுதி வாட்டரா, நீரால் நிரம்பிய பகுதி. அப்போது நீர் பகுதியில் யார் வளமான நபர்களோ, யார் அதை கட்டுப்படுத்தும் திறன் வைத்திருக்கிறார்களோ, அப்போது கடல் பகுதியை கட்டுப்படுத்துறதுன்னா கடல் படையில் யார் சிறந்து விலகிறார்களோ அவங்க தான் உலகப் போரில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது. அட்டாமிக் வெப்பன்ஸ் டெவலப் ஆகாத காலம் இல்லையா, அதனால் கப்பல் படையில் சிறந்து விளங்கக்கூடிய நாடு யூகே. அதனால் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இந்த போரில் வெற்றி பெறும் நாடு யூகே தான் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் 1939 போர் தொடங்குச்சு. போர் தொடங்கும்போது இங்கிலாந்து தன் படைகளை எல்லா இடங்களிலிருந்தும் திரட்டி போர் நடைபெறும் இடங்களுக்கு அனுப்புறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. அதனால் நிறைய இடங்களில் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து தோல்வியை சந்தித்தது. ஆனால் இந்த மாதிரி தோல்விகளை பார்த்த எல்லா இடங்கள்லையும் இங்கிலாந்து படை வீரர்கள் தோய்வடைந்தார்கள். அந்த தொய்வின் காரணமாக இங்கிலாந்து தோல்வியடையுங்கிற மனோநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஸோ 1939 to 40 செகண்ட் வேர்ல்டு வாரில் இங்கிலாந்து தோக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. அப்போ உடனே எப்போவுமே இங்கிலாந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, விசாரணை குழு அமைப்பாங்க, என்கொயரி கமிஷன் போடுவாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க.
அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கையில் ஏற்படுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா விசாரணை குழு அமைக்கிறது நம்ம இங்கிலாந்துகிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம் தான். ஸோ 1939 to 40 எங்கெல்லாம் தோற்றுருக்கோம், எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நிறைய இடங்களில் நம்ம தோற்றுருக்குறோம், சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். காரண காரியங்களை ஆய்வு செய்கிற குழு அமைக்கிறாங்க. இந்த குழு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரும்பாலும் வெற்றி பெற்ற இடங்களில் இந்திய வீரர்கள் இருந்தாங்க. ஸோ இந்திய வீரர்களின் துணை இல்லாமல் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து வெற்றி பெற முடியாது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஜெயிக்கணும்னா இந்தியாவோட முழு மனதோட ஆதரவு நமக்கு தேவை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் இங்கிலாந்து இந்தியாவிற்கு 1940 ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆகஸ்ட் அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் அறிவிப்பு 1940 ஆகஸ்ட் மாதம் நமக்கு அதை டிக்ளேர் பண்ணாங்க. டிக்ளேர் பண்ணவர் இங்கே இருக்க வைஸ்ராயான லின்லித்கோ அப்படிங்கிறவர், லார்ட் லின்லித்கோ. லின்லித்கோ பிரபு என்பவர் இந்த ஆகஸ்ட் அறிவிப்பை வெளியிடுகிறார். அது என்ன ஆஃபர், ஆஃபர்னா என்ன அர்த்தம், நான் இது செய்கிறேன், நீங்கள் அதுக்கு பதிலாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃபர், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதில் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நாங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு நீங்கள் கேட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன டொமினியன் ஸ்டேட்டஸ், 1928 ரிப்போர்ட் அமிச்சோம் இல்லையா, நேரு அறிக்கை, அந்த அறிக்கையில் நம்ம என்ன கேட்டிருந்தோம், டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டோம், அதை தர்றதா சொல்கிறார். ஓகே, ரெண்டாவது என்ன கேட்டோம், இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை தேவைன்னு கேட்டோமா, இந்திய அரசியல் அமைப்பை எழுதுவதற்காக ஒரு சபை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம்ல, அந்த ரெண்டையும் இப்போ நாங்கள் தரோம், ஆனால் எப்போ தருவோம், போர் முடிஞ்ச பிறகு தரோம் அப்படின்னு 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் லின்லித்கோ அறிவிக்கிறார். பட்டு இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த சூழ்நிலையில் ஆகஸ்ட் ஆஃபரை நிராகரித்தாங்க. என்ன சொல்லி நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போர் முடிஞ்ச பிறகு தர்றதெல்லாம் சரியாக வராது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்து போரிட்ட போர்கள் எல்லாமே பெரும்பாலும் லாங் டைம் வார்ஸ் தான். உதாரணமாக குருசேட் வார்ஸ் 30 ஆண்டு போர்னு சொல்லுவாங்க, 7 ஆண்டு போர்னு சொல்லுவாங்க, 100 ஆண்டு போர்னு சொல்லுவாங்க, 70 ஆண்டு போர்னு சொல்லுவாங்க. இந்த போர்கள் எல்லாமே இங்கிலாந்து செஞ்ச போர்கள் தான். அப்போ ஒரு போர் ஆரம்பித்தா இவங்க 70 வருஷம் 30 வருஷம் 100 வருஷம்லாம் நடத்துகிறாங்க. அப்போ இவங்க போர் முடிஞ்ச உடனே இது தரேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா 30 வருஷம் கழிச்சு தரேன் 40 வருஷம் கழிச்சு தரேங்கிற அர்த்தத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, 2ஆம் உலகப் போர் இன்னும் நீளமாக போயிட்டா என்ன பண்ணுறது. அதனால இதையெல்லாம் போருக்கு முன்பாகவே இப்போவே கொடுத்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபரை இவங்க இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. லின்லித்கோ அதை மறுத்து விட்டார். ஸோ இந்த ஆஃபர் ஃபெயில்யூர் ஆகிடுது. ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் தோல்வியை தழுவியது. இது எந்த வருஷம் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஐஎன்எம்லலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்போ இந்த ஆஃபர் என்னென்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாமா. அடுத்து 1942 1942 இது கிரிப்ஸ் கமிஷன், கிரிப்ஸ் குழுவினுடைய வருகை. இதுவும் மார்ச் 1942 மார்ச் 1942 ஸ்டாஃபர்டு கிரிப்ஸ் என்பவர் தலைமையில் இந்த குழு இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறது. எதுக்கு, அதே ரீசனுக்காக தான். எதே ரீசன், 1940 ஆகஸ்ட் ஆஃபர் வந்துச்சுல்ல, அதுக்காக தான். ஏன் இப்போ அனுப்புகிறாங்க, 1940 41 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆசியாவை சேர்ந்த ஜப்பான் மிக வேகமாக வெற்றி அடைந்து கொண்டே வந்தது. இது வரைக்கும் அப்படி ஒரு நாடு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்க சிம்பிளாக ஒரு ரூல் அறிவித்தாங்க. என்னென்னா, இங்கிலாந்தின் எதிரிகள் யார் யாரோ என்னென்னலாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஜப்பானோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற எந்த நாட்டை நாங்கள் பிடிச்சாலும், இங்கிலாந்தை பிடிக்கிறது தானே அது, இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற எந்த நாட்டை பிடிச்சாலும் அந்த பகுதிகளில் போர் சூழ்நிலை சரியான உடனேயே சுதந்திரம் கொடுத்துருவோம். போர் முடிகிற வரைக்கும் கூட நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், இங்கே சிச்சுவேஷனை சரி பண்ணிவிட்டு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க.
அவங்க யார் என்னன்னே சொல்லலை. அப்போது இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற ஒரு 60-65 நாடுகள் வந்து என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற நாடுகள் எல்லாம் நம்மளை ஜப்பான் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜப்பான் பிடிச்சா நம்மளுக்கு என்ன கொடுத்துரும், சுதந்திரம் கொடுத்துரும். அதனால ஜப்பான் இதை ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதனால மிகப்பெரிய வெற்றியை ஜப்பான் பெற்றுக்கொண்டே வந்தது. நிறைய பகுதிகளை பிடிச்சிட்டே வந்தாங்க. 40-41 நிலைமை தலைகீழே மாறிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரான்ஸ் வந்து யூகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. யூகேக்கு என்ன பவர் இருக்கோ அதே மாதிரியான படைகள் கொண்ட ஒரு நாடாக ஃப்ரான்ஸ் இருந்தது. ஃப்ரான்ஸை முழுமையாக ஜப்பான் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, உலகின் மிகப்பெரிய நாடாக கருதப்பட்ட ரஷ்யாவின் பகுதிகளை ஜப்பான் தாக்க தொடங்கியது. ரஷ்யாவே பின்வாங்க தொடங்கியது. இந்த சிச்சுவேஷனில் தான் போரின் முடிவு தலைகீழ மாறுச்சு. அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது யூகே தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு இந்த உலகப் போரில் ஜெயிக்க போகிற ஒரே நாடு ஜப்பான் தான் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. ஸோ ஜப்பானை எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன் ப்ராக்டிஸ் 1941-42 ஜப்பானோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சுபாஷ் சந்திர போஸ், அவர் மூலமாக ஜவஹர்லால் நேருவுக்கு சுபாஷ் ஃப்ரெண்டு, ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்லி இந்தியாவில் எவ்வாறு ஆட்சி அமைப்பது என்று திட்டம் வகுக்குமாறு காந்தியே கேட்டுக்கிட்டார். அப்போது ஜப்பான் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. அப்போ ஜப்பான் நம்மளை பிடிச்சிருவாங்க, பிடிச்ச உடனே நமக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை காந்திக்கே வந்திருந்தது. அதனால் அவர் ஜவஹர்லால் நேரு மூலமாக சுபாஷ் கிட்ட பேசி சுபாஷ் மூலமாக கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாமா என்ன ஏதுன்னு பரிசீலிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அப்போது 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெறக்கூடிய ஒரே நாடு என்ற நிலைக்கு ஜப்பான் மாறி இருந்தது. ஓகே, அதனால் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸை 42 அனுப்புகிறாங்க. இப்போ அதே கோரிக்கைகள் தான். என்ன சொல்கிறாங்க, போர் முடியும் முன்பாகவே உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றோம், இப்போவே தரோம். 2வது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை அமைச்சு கொடுத்துட்றோம், இப்போவே தரோம். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் காந்தி என்ன சொல்லிட்டாருன்னா, இதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. கிரிப்ஸ் ஆஃபர் என்பது, கிரிப்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசு என்பது, இட் இஸ் அ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் அ டவுன் ட்ராடன் பேங்க். அதாவது ஏற்கனவே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு பின் தேதியிட்டு காசோலை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் மறைமுகமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை ஜப்பான் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அப்போ நீங்களே சுதந்திரமாக இருந்தால் தானே எங்களுக்கு தர முடியும், அதனால் நீங்கள் இதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறதா அர்த்தம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இங்கிலாந்தின் இந்த நிலைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார். அவருக்கு ரொம்ப கோபம். ஏற்கனவே அவருக்கு காந்தியோட புகழ் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புத்தன்மை இருந்தது, பொறாமை இருந்தது. இந்த நிலையை கேட்ட உடனே அவர் சொன்னாராம், அரசியல் வாழ்வு முடியும் வரை இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்காமல் பார்த்து கொள்வதை தனது லட்சியமாக்கி கொள்வதாகவே அவர் சொல்லியிருந்தார். ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டார். அப்போது அந்த அளவுக்கு நம்ம மேலே அவருக்கு கோபம் வந்துருச்சு இந்த கமெண்ட்டை கேட்டு. வாட் எவர் இட் மே பி, கிரிப்ஸ் குழுவும் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ஓகே ரைட். 2ஆம் உலகப் போர் தொடருது. இது வரைக்கும் யுஎஸ்ஏ வந்து 2ஆம் உலகப் போரில் ஈடுபடாமல் இருந்துச்சு. அவங்க போரில் இறங்கியவுடன், அமெரிக்கா இங்கிலாந்தின் சார்பாக நட்பு நாடாக போரில் இறங்கியவுடன் அவங்க முதல் முறையாக அட்டாமிக் வெப்பன்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அணுகுண்டுகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போது ஹிரோஷிமா நாகசாகி இரு பகுதிகளில் ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 ஆகிய இரு தேதிகளில் அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. இந்த அணுகுண்டுகள் ஜப்பானை பெருமளவு அழிவு பாதைக்கிட்டு சென்றது. ஸோ ஜப்பான் வந்து போரிடாமலேயே சரணடைய முன் வந்தது. நாங்கள் எதுவும் ஜப்பானோட வெற்றியை கொண்டாடுவதற்கு ஜப்பானியர்கள் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், அதனால் இப்போ நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்னு ரேடியோவில் காமனாகவே சரணடைவதாக அறிவித்து விட்டு அவங்க சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ 1945 2ஆம் உலகப் போர் ஜப்பான் சரணடைந்ததன் விளைவாக அல்லது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியதன் விளைவாக திடீர்னு போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ போரிடாமலேயே, முழுமையான போரில் ஈடுபடாமலேயே அங்கே இங்கிலாந்து வெற்றியை பெற்றதுன்னு சொல்லலாம். இப்போ இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இதுவரைக்கும் போர்க்கட்டுப்பாட்டு நபராக இங்கிலாந்தின் அதிபராக செயல்பட்டு இருந்தவர். 1945 அங்கே டேர்ம் முடிஞ்சிருச்சு. 2ஆம் உலகப் போர் முடிந்த அதே காலகட்டத்தில் டேர்மு முடிஞ்சது. 45-46 இங்கிலாந்தில் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் இங்கிலாந்தில் 2 பார்ட்டி சிஸ்டம், அங்கே ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க.
பழமைவாதிகள் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். இவங்களுக்கு எதிரான பார்ட்டி தொழிலாளர் கட்சி. தொழிலாளர் கட்சி. இந்த தொழிலாளர் கட்சி 1946 ஆட்சியை பிடித்தது. ஒருவேளை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிருந்தா இந்தியாவுக்கான சுதந்திரம் கிடைக்காமலேயே போயிருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போது லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வராங்க. 1946 தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வருது. இவங்க வந்த உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிப்பதற்காகவும் எவ்வாறு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது என்பது குறித்த தீர்மானங்களை முடிவெடுப்பதற்காகவும் 1946 கேபினெட் மிஷனை அனுப்புகிறாங்க. கேபினெட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை தூதுக்குழு. இந்த குழுவில் அந்த லேபர் பார்ட்டியினுடைய ஆட்சியில் 3 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த 3 மினிஸ்டர்ஸ் தான் இங்கே வருவாங்க. ஏற்கனவே வந்து போன கிரிப்ஸ்னு ஒருத்தர் சொன்னோமா, அவரும் இதில் இருக்கிறாரு. கிரிப்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அவரும் இங்கே இருப்பார். ஏற்கனவே கவர்மெண்ட் மெம்பராக இருப்பார், இப்போ மினிஸ்டராக மாறி இருப்பார். அப்புறம் ஏவி அலெக்சாண்டர் என்ற நபரும், ஸோ ஸ்டாஃபர்டு கிரிப்ஸ் என்பவரும், ஏவி அலெக்சாண்டர் என்பவரும், பெத்திக் லாரன்ஸ் என்பவரும். பெத்திக் லாரன்ஸ், இந்த 3 பேர் தான் இந்த கேபினெட் மிஷனில் வருவாங்க. இதில் லாரன்ஸ் தான் தலைவர். அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவராக லாரன்ஸ் நியமிக்கப்பட்டு இங்கே வராங்க. எதுக்காக கேபினெட் மிஷன் வந்துச்சுன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக வந்துச்சு. சரியா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காகவும் நம்ம தேவைகளை நிறைவு செய்வதற்காக வந்துச்சு. பட் இது வந்த சூழ்நிலையில் 1946 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கணும். இந்திய தேசிய போராட்டம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. எப்படி சொல்லலான்னா, 1858 நம்ம தட் இஸ் இங்கிலாந்தின் நேரடி ஆட்சிக்கு கீழே போயிட்டோன்னு சொன்னோமா, 1946 வரைக்கும் சுதந்திரம் கூட நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். 1946 47 வரைக்கும் எப்படியாச்சும் சுதந்திரத்தை வாங்கிக்கோங்கன்னு யூகே தான் நம்மளை கெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நாம் சுதந்திரம் கொடுக்க தயாராக இருந்தாலும் வாங்குகிற நிலைமையில் நாம் இல்லை. அப்போது இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய நபர்களிடையே ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கோரிக்கை பிரபலமாக இருந்துச்சு. ஸோ பிரிக்காமல் சுதந்திரம் வாங்குறதுக்கு இங்கே நம்ம யாருமே தயாராக இல்லை. இந்த பிரச்சனையின் காரணமாக தான் இவ்வளோ நாள் மூவ் ஆச்சு. சரியா, இது ஐஎன்எம்ல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கேபினெட் மிஷன் இருந்தது இல்லையா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற அளவுக்கு அதிகாரங்கள் கொண்ட குழுவாக அது வந்துச்சு. பட் ஆனாலும் கடைசியாக அவங்க தன்னோட அதிகாரங்களை வைத்து சுதந்திரம் தான் கொடுக்க முடியல, வேறு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதனால் அதுக்கிட்ட என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை ஏற்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறோம். ஸோ கேபினெட் மிஷனுடைய திட்டத்தின்படி, அமைச்சரவை தூதுக்குழுவின் அனுமதியின்படி இந்தியாவில் டிசம்பர் 6 1946 டிசம்பர் 6 1946 389 உறுப்பினர்களை கொண்ட 389 உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, 389 நபர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மெம்பர்ஸு அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக, எழுதுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சபையினர். அதனால இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு சொல்கிறோம். ஸோ அரசியல் நிர்ணய சபை எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. கேபினெட் மிஷனுடைய அனுமதியின் பேரில், அமைச்சரவை தூதுக்குழுவின் அனுமதியின் பேரில் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பை எழுதுவதற்காக ஒரு குழுவை ஆங்கிலேய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட குழு என்னைக்கு உருவாச்சுன்னு கேட்பாங்க. டிசம்பர் 6 யார் 389 பேர்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இவங்க தான் கான்ஸ்டியூஷனை எழுத போகிறவங்க. இப்போ இவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, யார் தலைவர், எப்போ ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க, எத்தனை கமிட்டி இருந்துச்சு, என்னென்ன தலைப்புகளை எழுதுனாங்க, கண்டென்ட் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் யூனிட். ஓகே, இது பேக்ரவுண்ட். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் நம்ம பின்னாடி சில யூனிட் வரும்போது கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஐஎன்எம் பார்க்கும்போதும் கஷ்டம் வராது, மாடர்ன் இந்தியாவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்ட் கம்மியாக இருக்கும், பட் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐஎன்எம் பார்க்கும்போது அந்த இயரெல்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கேயே படிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஐஎன்எம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.